வணக்கம். வானமெங்கும் நட்சத்திரம் பொழியும் இந்த மாலை வேளையில் நானும் உங்களுக்கு முன்னாடி ஒரு நட்சத்திரமா நிற்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சியாகவும் பெருமையாகவும் இருக்கு. தேங்க்யூ. ஸோ ப்ரெஸ் அண்ட் மீடியா இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி ஃபார் கம்மிங் அண்ட் சப்போர்ட்டிங் அஸ். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் என்னோட டெபியூ மூவி ரிலீஸ் ஆச்சு. ஸோ அதுக்குள்ளே மறுபடியும் அடுத்த மூவியோட நான் பார்க்குறது வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் ஆகுது. ரொம்ப தேங்க்ஸ். உங்களோட சப்போர்ட் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. இந்த மூவிக்கும் பயங்கரமான சப்போர்ட் கொடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வுட் லைக் டு தேங்க்ஸ் டு மை ப்ரொடியூசர் ரவி சார். நீங்கள் இல்லைன்னா நான் இங்கே இல்லை. அண்ட் டைரக்டர் கேப்டன் ஆஃப் த ஷிப் நாதன் சார், முருகானந்தம் சார், ரெண்டு பேருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஸ்பாட் வந்து ரொம்ப சில்லாக வச்சுக்கிட்டாங்க. ரெண்டு பேருமே வந்து ஸ்பாட்லேயே தான் டைலாக் எல்லாமே பண்ணுவாங்க. பிளான் பண்ணது ஒன்று, அது ஒன்று நடக்கும், அந்த மாதிரி இருந்தது. ஸோ இட் வாஸ் வெரி ஒண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ கம்பி கட்டின கதை இதில் வந்து நான் ஒரு நல்ல ரோல் பண்ணியிருக்கேன். இப்போது சொல்லுவாங்கல்ல, கம்பிக்கு அப்புறம் தான் நம்ம வந்து ஒரு பில்லர் வந்து பண்ண முடியும். அது மாதிரி இந்த மூவி வந்து என்னோட கெரியருக்கு ஒரு நல்ல பில்லராக இருக்குன்னு நம்புகிறேன். ஸோ அதுக்கு கண்டிப்பான உங்களோட சப்போர்ட் எனக்கு கண்டிப்பாக தேவை. எவ்வளோ தூரம் ரீச் பண்ண முடியுதோ பீப்புளுக்கு நீங்கள் தான் வந்து கொண்டு போய் சேர்க்கணும். தேங்க்யூ. அண்ட் இங்கே இருக்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு சப்போர்ட் பண்ணதுக்கும் நட்டி சாருக்கு முக்கியமாக தேங்க்யூ சொல்லணும். முகேஷ் ரவி, டெபியூட் ஹீரோ, வண்டர்ஃபுல் ஆக்டர். எல்லாமே எக்ஸ்ட்ரா கரிக்குலர் நிறைய விஷயம் அவருக்குள்ளே இருக்குது. எல்லா டேரக்டரும் யூஸ் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன் அவர். அண்ட் ஸ்ரீரஞ்சினி, ஷீ இஸ் வெரி ஸ்வீட் கேர்ள். ஒரு கோ ஆர்டிஸ்ட் வந்து இவ்வளோ கம்ஃபர்டபுளாக வந்து ஒரு கேர்ள் அண்ட் கேர்ள் வந்து இவ்வளோ ஸ்வீட்டாக பார்த்துக்குவாங்கன்னு எனக்கு சத்தியமாக தெரியாது. அவ்வளோ ஸ்வீட்டாக. ஸோ இங்கே இருக்க எல்லா பீப்புளுமே வந்து எங்களோட டீம் ஆக்சுவலி கொஞ்சம் பேச கஷ்டம் தான். பட் அவங்க மனசு வந்து ரொம்ப ஸ்வீட் இங்கே இருக்கவங்க எல்லாருக்கும். ஸோ இவ்வளோ ஸ்வீட்டான பீப்புளுக்கு வந்து நீங்கள் தான் வந்து ஒரு நல்ல சப்போர்ட் கொடுக்கணும். எல்லோரும் கொடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். அண்ட் கொஞ்சம் நீங்களும் உற்சாகமா பேசினாதான் இங்க எல்லாருக்கும் பேச்சு வரும். பாருங்க, சிரிங்க, கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுங்க. தேங்க்யூ. ஸோ சதீஷ் சார், இந்த விழாவுக்கான ஹீரோ சதீஷ், மியூசிக் டைரக்டர். ஸோ அவரை பத்தி சொல்லணும்னா ஹி இஸ் வெரி காம் அண்ட் ஸ்வீட் சட்டில் பர்சன். பட் அவரோட ஒர்க் அப்படி இருக்காது. செம்ம சவுண்டா நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த 4 சாங்குமே வந்து சரவெடி மாதிரி இருந்ததா? எல்லாருக்கும் பிடிச்சதா? தேங்க்யூ. ஸோ எல்லாரும் வந்து அக்டோபர் 17 வந்து கண்டிப்பாக எல்லா தியேட்டருக்கு வந்து பார்க்கணும். தேங்க்யூ. இங்க வந்திருக்கும் எல்லாருக்கும் வணக்கம். நந்தி சொன்னது சத்தியமா நான் காசு கொடுத்து சொல்லல, அவங்கள தான் சொன்னாங்க. கம்பி கட்டின கதை என்னுடைய முதல் படம். அண்ட் ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க, எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் என்னோட ஜேர்னியை இவ்வளோ பியூட்டிஃபுல்லான காஸ்ட் அண்ட் க்ரூவோட என்னோட ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். அண்ட் ஃபர்ஸ்ட் மூவி ரொம்ப பதட்டம்னு சொல்ல முடியாது, நிறைய கற்றுக்கிட்டேன். ஏன்னா அதான் முத்துராம் சார் சொன்ன மாதிரி தான், இந்த கதையில இந்த படத்தில் வந்து நிறையா வந்து ஸ்பாட்டில் தான் அடிப்பாங்க. நான் ஃபர்ஸ்ட் டைம் போய் நிற்கிறேன், கேரவேன்குள்ளே போகிறேன். சார் ஸ்கிரிப்ட் டைரக்டர் சார் ஸ்கிரிப்ட் சாப்பிட்டு வா சொல்கிறேன் அப்படின்வாங்க. எப்போ 10 மணி ஷார்ட்டுக்கு 9 மணிக்கு கூப்பிடுவாங்க. அப்போ தான் டிஸ்கஷன் உட்காருவாங்க. நட்டி சார், சிங்கம்புலி சார், டைரக்டர் சார் உட்காருவாங்க. நானும் உட்காந்துட்டு 3 பேர் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அந்த நட்டி சார், சிங்கம்புலி சாரோட எனர்ஜியை என்னால் மேட்சே பண்ண முடியல இன்னி வரைக்கும். அவங்க உட்காந்து ஸ்பாட்ல அடிச்சுட்டே இருப்பாங்க. சார் இந்த டைலாக் சொல்லுவோம், இதுக்கு நீங்க என்ன சொல்ல போறீங்க சார்? நான் வந்து இதுக்கு ஏகாக்கள் பிகித் பாரு தூர்ல கிடைச்சா காக்காய்கள் பச்சா சொல்றேன் சார். அதுக்கு நான் என்ன சார் சொல்றேன் சார்? நான் அதுக்கு ஒரு ரியாக்ஷன் சொல்லிடுறேன் சார். நான் வாயை மட்டும் பார்த்துட்டு இருப்பேன். டைரக்டர் சார் எனக்கு ஏதாவது லைன் இருக்கா இங்க இருக்கு சொல்லுவேன். ஸோ அந்த எனர்ஜியை வந்து என்னால மேட்சே பண்ண முடியல. அது ரொம்ப டைம் ஆச்சு. அண்ட் நட்டி சார், டைரக்டர் சார் ரொம்ப கொடுமைப்படுத்திருப்பேன் நினைக்கிறேன். வேற யாராவது இருந்தால் தப்பான அடிச்சிருப்பாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் உங்கள் சப்போர்ட் இந்த படத்துக்கு நிறைய தேவைப்படுது. அண்ட் ஐ ஹோப் யூ கைஸ் do support us till the end. And October 17
தியேட்டரில் வந்து பாருங்கள். தேங்க்யூ. Namaskaram everyone. Tamil konjam pesum. So I'll speak in English. First of all, I'm so grateful that you all have come here to support us, and to all the people here, especially Ravi sir, who trusted in me. And I have done 2 movies in Malayalam, so this is my first time I'm doing in Tamil. So he trusted me, so thank you so much. And of course, Nati sir. Really, it was such a beautiful experience with all these people. Everybody is talented, and we became like a family. All this time, we all became like a family. And Rajnathan sir, you were so supportive. Muruganandan sir, hats off to his skill, talent. He supported me a lot in acting, and I got to learn so many things from him. So yeah, Shalini and Mukesh, without them, I couldn't be like what I'm like, till like laughter and all those things. So we were enjoying actually. The whole journey was so beautiful, and I really hope that this movie is like, we really worked hard for this movie. So I hope you people like this movie, October 17th. Please go and watch and support us. And I hope you all like the songs as well. So yeah, thank you so much. சிங்கமொழி அண்ணன், சாம் சார் எல்லாருமே வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க அழகா. இதில் நடித்த மற்ற பேர் விட்டுருந்தாலும் அவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அந்த டெக்னீஷியன்ஸாக ஜெய், சதீஷ் வந்து என் ஃப்ரெண்டு தான். அப்புறம் சிவா சார், ஹரிகிரண் மாஸ்டர் எல்லாருமே, இதில் ஸ்டில்ஸ் மதன்ஜி எல்லாருமே ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு பின்னாடியும் ப்ரொடக்ஷன்ஸ், லைட் ஆஃபீஸர்ஸ் அவங்களும் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. மெயினாக வந்து அவங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். பொதுவாக வந்து படத்தில் வந்து பிஹைண்டில் இருந்தாலும் வந்து அவங்களோட ஒர்க் வந்து ஹார்ட் ஒர்க் தான். இந்த மேடையில் வந்து அவங்கள பற்றியும் பேசுறதுக்கான ஒரு விஷயம் எனக்கு கிடைச்சிருக்கு. ஸோ அவங்களோட சப்போர்ட்ஸ் இருந்ததுனால தான் இந்த படம் வந்து சீக்கிரமாக முடிச்ச எல்லா படமும் அப்படி தான். பட் இருந்தாலும் அவங்களோட சப்போர்ட்ஸை பற்றி இங்கே யாரும் பேசுனது கிடையாது. நான் சொல்லிக்கிறேன் அது. அதே மாதிரி இந்த படம் வந்து வெற்றி பெற வாழ்த்துக்கள். நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. முதல்ல எனக்கு மட்டும் ஒரு சில வார்த்தைகள் அப்படின்ற வார்த்தையை விட்டாங்க. அதனால நான் எவ்வளோ வேணால் பேசுவேன். எல்லாருக்கும் அதை சொன்னாங்க, எனக்கு சொல்லலை. மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய அத்தனை திரையுலக ஜாம்பவானுக்கும் என்னுடைய வணக்கம். தயாரிப்பாளருக்கும் இயக்குனருக்கும் நன்றி. என்னை கூப்பிட்டாரு, பேமெண்ட் கொடுத்தாரு, அதனால நன்றி. உங்களுக்கெல்லாம் வணக்கம். அப்புறம் இந்த படத்தை வெற்றியாக்க காத்து கொண்டிருக்கும் ரசிக பெருமக்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, 2.25 மணி நேரம் 2.5 மணி நேரம் படம் எடுக்கிறாங்க. அதுக்கு எவ்வளோ கஷ்டம்னு தெரியும். ஷார்ட் ஃபிலிம் ஒரு 1/2 hour எடுப்பாங்க, அதுக்கான கஷ்டம் தெரியும். விளம்பர படம் ஒரு 30 செகண்ட் எடுப்பாங்க, அதுக்கான கஷ்டம் தெரியும். இவ்வளோ டைமே இல்லாமல் சோசியல் மீடியாவில் இருக்க அன்பு உள்ளங்கள் ஒரே ஒரு தம்ப்லைன் தான் முடிஞ்சு நம்ம கதை. அதனால தம்ப்லைனில் ஏதாவது போட்டு வெறும் வார்த்தையால் மட்டும் இந்த உலகத்தில் எதையும் மாற்ற முடியும்ன்றதை நிரூபித்த நீங்கள் தான் இந்த படத்தையும் கொண்டு போய் சேர்க்கணும்னு அன்போட வேண்டி கேட்டுக்கிறேன். ஏன்னா உங்களை நம்பி தான் இருக்குது. இன்னொன்று, இந்த படம் வந்து எனக்கு ரொம்ப முக்கியமான படம். உங்கள் ரசிகர்களுக்கு எல்லாரும் முக்கியமான படம்ன்றது நீங்கள் எப்படி சொல்கிறீங்களோ அதே மாதிரி எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான படம். ஏன்னு கேட்டிங்கன்னா, நீ என்ன மொழியெல்லாம் படம் பண்ணியிருக்க அப்படின்னா நான் பெருமையாக சொல்லுவேன். தமிழில் பண்ணியிருக்கேன், தெலுங்கில் பண்ணியிருக்கேன், கன்னடம் பண்ணியிருக்கேன், மலையாளம் பண்ணியிருக்கேன், ஹிந்தியில் பண்ணியிருக்கேன், இங்கிலீஷில் பண்ணியிருக்கேன். இந்த படத்தில் என்ன மொழி பேசணுன்னே தெரியல. அப்படி ஒரு மொழியை கொடுத்து பேச விட்டாங்க. நம்பி பேசிட்டேன். ஏதோ சொன்னாங்கன்னு பேசிட்டேன். அப்போ சந்தோஷமாக இருந்தது. டப்பிங் தேட்டரில் பேச வச்சாங்க பாருங்க, நாக்கு தள்ளிச்சிங்க. 4 தடவை வெளியே வந்து போகிறேன். அது அப்படி இல்லை, நல்லா கேளுங்க. ஒரு தடவை பைலட்டில் நம்ம ஹம்மாச்சே நம்ம அப்படி இல்லைங்க, கொஞ்சம் ஏற்றி பேசுங்க. நம்ம அப்படி வரக்கூடாதுங்க. டைரக்டர் அவங்களும் கேட்டு இன்ஜினியர் ஒரு வழியாகி, நான் ஒரு வழியாகி, சார் வேறு யாருன்னா டப்பிங் தான் அவங்களுக்கு கூப்பிட்டு பேசுகிறது. வெளியே போயிட்டு வரும். வெளியேனா கூட எனக்கு கேட்டு வெளியே அனுப்பலை. ஓடிடுவேன்னு ஒரு பயம் இருக்கல. ஏன்னா என் முகம் அந்த அளவுக்கு மாறி போச்சு. வெளியே போயிட்டு டீ குடிச்சிட்டு ஹாட் வாட்டர்லாம் கொடுத்தாங்க, குடிச்சிட்டு திருப்பி வந்தேன். அதில் நல்ல எமோஷ்னலாக எங்கே பேசினேன், பேச வச்சாங்க. அங்கேயே என்னென்னமோ நாக்கு பிறண்டு பேச வச்சாங்க, பேசிட்டேன். டப்பிங்கில் இனிமேல் நடிகர்கள் யாருன்னா போனால் புதுசாக ஒன்று நீ பண்ணுறேன்னு சொன்னால் டப்பிங் உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும். அங்கே பண்ணுறது முக்கியமே இல்லை. டேரக்டர் ரொம்ப அழகாக சொல்லி தருவார். நம்ம நடராஜன் அதை விட சூப்பர். அவர் ஒரு பாணியை பிடிச்சிட்டாரு, தேங்காய் சீனிவாசன் சார் பாணி.
எப்போ சும்மா ஹீரா பயந்து அப்படின்னு ஒரு பாணி பிடிச்சாரு. அதில் அவர் டப்பிங் பண்ணிட்டாரு. நமக்கு புது மொழி ஒன்று கொடுத்தாங்க, அது என்னன்னே புரியல. ஆனால் அதை பேசும்போது எனக்கே ஒரு நாராசமாக இருந்தது சில வசனங்கள்லாம். இல்லைங்க, அது வேற மொழி இருந்தாலும் அது தப்பு இல்லைன்னாங்க. அப்படி ஒரு மொழியில் பேசியிருக்கேன். இன்னொரு விஷயத்த இந்த இடத்துல சொல்லலாம். இங்கே சொல்லும் போது எனக்கு பெரிய பலம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவன் மேடையில் அதை பேசும்போது நீங்கள்லாம் இருந்தீங்களேன்ட்டு நாளைக்கு எல்லாரையும் கூப்பிடுவாங்க. அதனால இங்கே தைரியமாக பேசுவேன். மொத்த பேரும் என் கூட வர்றதுக்கு ஒரு ஒரு இடம் வேணும்ல, அதுக்காக பார்க்குறேன். நீங்கள் நல்லா யோசித்து பார்த்தீங்கன்னா, சினிமா நடிகர்களுக்கான மிகப்பெரிய ஒரு கஷ்டமான விஷயம் என்ன தெரியுங்களா? இப்போ நான் வீடு கட்டினேன்னா இன்ஜினியர், அட்வொகேட், டாக்டர், வீடு கட்டுறதுக்கு இவங்க பேர் தேவையில்லை. ஸோ அதுக்கு அந்தந்த துறை சார்ந்த எல்லாரும் நான் வேலை வாங்கியிருப்பேன், எல்லாம் பண்ணியிருப்பேன் இல்லையா? எல்லாரும் என்னால் சம்பாதிச்சிருப்பாங்க. யார்கிட்டையும் போய் எனக்கு என்ன பண்ணேன் அப்படின்னு நான் கேட்க மாட்டேன். ஆனால் சினிமா நடிகர் மட்டும் சம்பாதிச்சேன். இந்த நடிகர் மக்களுக்கு என்ன பண்ணார் எப்படிங்க கேட்குறீங்க? நடிகர் என்ன பண்ணார்? நடிகர் ஏன் பண்ணணும்? யோசித்து பாருங்களேன். உண்மையிலே எல்லாருக்கும் தான் நம்ம தரோம், நம்ம கிட்ட வேலை பார்க்குற எல்லாருக்கும் நம்ம எல்லாமே தரோம். ஆனால் நடிகருக்கு மட்டும் ஏதாவது நமக்கு திருப்பி பண்ணோம் ஏன் எதிர்பார்க்குறீங்க? சரி, அது ஒரு வேலை எதிர்பார்க்கலாம், ஏன்னா நாங்கள் வாரி வாரி கொடுத்துருக்கோம், சந்தோஷம். எத்தனை நடிகர் மேலோங்கி இருக்காங்க, எத்தனை நடிகர் இன்னும் வளர முடியாமல் இருக்காங்கன்றது தெரியுமான்னு தெரியாதான்னு தெரியல. அப்படியே இருந்தாலும் இன்னொரு விஷயம் இருக்கு, எல்லாருமே ஹெல்ப் பண்றாங்க அப்படின்னா அதை விஷுவலா வீடியோவோ போட்டோவோ எடுத்து போடுறதில்லை. ஏன் போட வேண்டியதானே அப்படின்னு கேட்டீங்கன்னா, போட்டா என்ன நிகழும் தெரியுங்களா? எவ்வளவு கெட்ட பேர் வருது தெரியுங்களா? என் லைஃப்ல நானும் என்னுடைய நண்பர் முல்லையும் அனுபவிச்ச விஷயம். நீங்க யாருக்காவது ஏதாச்சும் நோட்டு புத்தகம் 10 பேருக்கு கொடுத்து விட்டு ஒரு வீடியோவோ போட்டோ எடுத்து போட்டீங்கன்னா, ரைட், இதை பார்த்து இன்னும் 10 பேர் கொடுப்பான்ற நல்ல எண்ணத்துல தான் போட்டிருப்போம். நாளைக்கு காலில் 100 கால் வரும். ஆப்ரேஷனுங்க, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க, எனக்கு வீட்டுக்காரர் இல்லைங்க, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க, என் பையன் படிக்கணும், ஹெல்ப் பண்ணுங்க. நானே ஹெல்ப் கேட்டு உட்காந்துருக்கேன். நம்மகிட்ட இருந்த அமௌண்ட்டுக்கு 10 பேருக்கு நோட்டு புத்தகம் வாங்கி தரலாம். இந்த 100 பேர் மறுநாள் காலையில ஒரு கீழே மெசேஜ் போடுவாங்க சூப்பரா, ஏண்டா பரதேசியே நேற்று பேர் வாங்கிறதுக்காக தான் வீடியோ போட்டியான்னு கேட்குறான். முன்னாள் கொடுத்தது உண்மைங்க, அது தெரியாது. அதனால நிறைய நடிகர்கள் ஹெல்ப் பண்றாங்க, வெளியே அதை சொல்றது இல்லை, அதுதான் உண்மை. அதனால எந்த நடிகரும் உதவி செய்யலன்னு நினைக்காதீங்க. உதவி இது நாள் வரைக்கும் செஞ்சுட்டு தான் இருக்காங்க, அது வெளியே தெரியறது இல்லை. அதனால நீங்க கேட்கிற கேள்விகள் தவறான கேள்விகள். இது எந்த நடிகருக்கு ஆதரவாகவோ, நான் எந்த கட்சிக்காரரும் கிடையாது, எந்த கட்சிக்கு ஆதரவாகவோ எந்த கட்சிக்கு எதிர்ப்பாளரோ நிச்சயமா கிடையாது. அதனால இவர் இந்த நடிகருக்காக சம்பந்தப்படுத்தி பேசினார், அவருக்காக ஆதரவா பேசினார், சத்தியமா கிடையாது. எல்லா நடிகருக்காக தான் பேசுறேன். எல்லாரும் உதவி பண்ணிட்டு தான் இருக்காங்க அவங்களால முடிஞ்ச வரைக்கும். அதை விளம்பரம் செய்வதில்லை. நீங்களா ஒரு முடிவு பண்றாதீங்க. தயவு செஞ்சு நடிகர்கள் இப்படி பண்றாங்க அப்படி பண்றாங்கன்னு தவறா எதுவும் நினைக்க வேண்டாம். இன்னொன்று, இந்த படத்துல நட்டு சார் இனிமேல் நிறைய பேர் இந்த படம் ஒர்க் பண்ணவங்க எல்லாம் தெரியும், அடுத்து அவரை வச்சுதான் படம் பண்ண நினைப்பாங்க. ஏன்னா எல்லா துறையிலுமே தலையீடு இருக்கும், நமக்கு வேலை மிச்சம். அதாவது அவங்கவுங்க வேலை பார்த்தாலும் இவர் வருவார், போய் அது போதும், ஓகே ரைட் போகலாம். நமக்கு வேலை மிச்சம், டைம் மிச்சம், பணம் மிச்சம். அதனால அவரை போட்டு படம் எடுத்தால் நிச்சயமா நமக்கு பணம் சேவ் ஆகும். பணம் மட்டும் சேவராகல, நல்ல படமும் கிடைக்கும் அப்படின்ற முழு நம்பிக்கையோட தயவு செஞ்சு தியேட்டருக்கு படம் பாருங்க. இதை பல தடவை சொல்லியிருக்கேன். ஏன் திருப்பி திருப்பி சொல்றேன்னா, நீங்கள் கொடுக்கின்ற இந்த டிக்கெட்டு பணம் தனிப்பட்ட ஒரு நபருக்கு அல்ல, இந்த படத்தை நம்பி இருக்கக்கூடிய இயக்குனராக இருக்கட்டும், எடிட்டராக இருக்கட்டும், பாடலாசிரியர், இசையமைப்பாளர், நடன அமைப்பு இயக்குனர், சண்டை பயிற்சி, இவங்களுக்கு மட்டும் வாழ்க்கை இல்லை, நடிகருக்கு மட்டும் வாழ்க்கை இல்லை, டெக்னீஷியன், இதுக்கு பின்னாடி பணிபுரிகிற அத்தனை பேருடைய வாழ்வாதாரத்துக்காக நீங்கள் கொடுக்கின்ற இந்த பணம் எங்கள் வாழ்க்கையை உயர்த்தும் என்பதனால் தியேட்டரில் தயவு செஞ்சு படம் பாருங்க. தமிழ் இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கணும்னா நிச்சயமா தியேட்டருக்கு படம் பார்க்கும்போது மட்டும்தான் அது வெற்றியடையவும் முடியும், எங்க வாழ்வாதாரமும் உயரும். ஒன்று. இன்னொன்று, நான் ஒரு ஐடியா கொடுக்குறேன், முடிஞ்சா வர திரைப்படங்கள் அப்படி பண்ணலாம். ஏன் தியேட்டருக்கு வரலன்னா, செலவாகுது. இனிமேல் இப்படி பண்ணுவோமா, டிக்கெட் வாங்கிட்டு தியேட்டருக்குள்ள வந்தா பெண்மணிகள் ஃபேமிலியோட வரணும். அவங்க வரணும்னா ஒரே வழி பண்ணலாம். மிளகு, சீரகம், கடுகு, கடலைப்பருப்பு, உத்தமருப்பு, வெந்தயம், புளி, பூண்டு, கல்லெண்ணெய், நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், இதுல 4 பொருள் இலவசம்.
அப்படின்னு டிக்கெட் வாங்கும்போது கொடுத்தா ஒரு வேலை எல்லாரும் வரலாம் தேட்டருக்கு. இனிமேல் விவசாயத்தையும் சினிமா காப்பாற்றும், இது மாதிரி மளிகை பொருள் கொடுத்துன்ற ஒரு நம்பிக்கையோட தயவு செய்து தேட்டருக்கு வந்து பாருங்க. மிக்க நன்றி. வாய்ப்பு கொடுத்த உங்க அனைவருக்குமே மனமார்ந்த நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ஷாலினி. நான் ஒரு 10 இயர்ஸாக இந்த ஃபீல்டில் இருக்கேன். பட் எனக்கு கரெக்டான கேரக்டர் இது வரைக்கும் கிடைக்கல. நாதன் சார் மூலியமாக தான் எனக்கு இந்த கேரக்டர் கிடைச்சிருக்கு. அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ். அது இல்லாமல் ரவி சாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். எங்களை நம்பி இந்த ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காரு. அதை விட சிங்கப்புலி சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். நான் எதிர்பார்க்குறேன். அதில் நிறைய கேரக்டர்ஸ் வந்து சிங்கப்புலி சார் கொஞ்சம் ஏதோ இருக்கிறதுல இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து எனக்கு நிறைய வாய்ப்பு கொடுத்தாரு. முருகானந்தம் சார் எனக்கு அதுக்கு படத்துக்கு முன்னாடியே தெரியும். இருந்தாலும் முருகானந்தம் சார் இந்த படத்தில் எனக்கு நிறைய இதெல்லாம் வச்சிருந்தாரு சீன். அதுக்கு ரொம்ப தேங்க்யூ. விட்டு போட்ட எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். எல்லாருக்கும் வணக்கம். வந்திருக்க ப்ரெஸ் மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து எனக்கு ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு நாள். ஸோ என்னுடைய இசை பயணத்தில் இது வந்து ஒரு பெரிய மைல் ஸ்டோனாக நான் பார்க்குறேன். இந்த படத்துக்கு வந்து எனக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து என்னோடய டைரக்டர் ராஜநாத பெரியசாமி சார், ரொம்ப நன்றி சார். ஸோ சார் மூலியமாக தான் எனக்கு இந்த ப்ராஜெக்ட் வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறமா வந்து இந்த படத்தில் என்னை தாண்டி என்னை வந்து ரொம்ப பெருசாக நம்பினது வந்து என்னோடய ப்ரொடியூசர் ரவி சார். ஸோ ஏன்னா வந்து நான் இந்த மாதிரி ஜானரில் நான் வந்து பண்ணதில்லை இதுக்கு முன்னாடி படத்தில். ஸோ இந்த படத்தில் எனக்கு மொத்தம் 4 சாங், ஒரு சாங்கும் ஒரு ஜானரு. ஸோ மியூசிக்கில் வந்து ரவி சாருக்கு வந்து ரொம்ப பெரிய இன்ட்ரெஸ்ட். ஸோ ஆரம்பத்தில் இருந்தே வந்து அவர் ஸ்டோரியில் உட்காரல, டேரக்டர் கூட உட்காரல, என் கூட தான் ஃபுல்லாக உட்காந்துட்டு இருப்பார். ஸோ ஒரு சாங்கு இப்படி வேணும்னு சொல்லி எல்லா சாங்குமே வந்து இன்னைக்கு இந்த அளவுக்கு வந்திருக்குன்னா அதுக்கு சார் ஒரு மிகப்பெரிய ரீசன். ரொம்ப தேங்க்யூ சார். ஸோ என்னோட டீம், மியூசிக் டீம், இந்த படத்தில் என் பின்னாடி இருந்து எனக்கு ஒர்க் பண்ண என்னோட மியூசிக் டீம் எல்லாருமே, என்னோட ஃப்ரெண்ட் பிரகாஷ், ஸோ என்னோட லிரிசிஸ்ட் கு கார்த்தி சார், ஆப்பா ராஜா சார், என்னோட சிங்கர்ஸ் அந்தோனிதாசன் சார், பெனிதயால் சார், விவி பிரசன்னா சார், பத்மலதா மேம், சகானாவிலேருந்து என் கூட இது 2வது சாங் அவங்க பாடுறாங்க. ரொம்ப தேங்க்யூ சகானா. ஸோ என்னோட டோட்டல் டீம் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். இந்த படத்தில் வந்து மாஸ் ஆடியோ கூட வந்து நான் இந்த ஆடியோ ரைட்ஸை வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. தேங்க்ஸ் a lot for this opportunity. பத்திரிகை ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த விழா நடக்க காரணமான மங்காத்தா மூவிஸ் தயாரிப்பாளர் ரவி சார் அவர்களுக்கும், இயக்குனர் நாதன் சார் அவர்களுக்கும், நட்டி சார் மற்றும் என் கூட சக நடிகர்களுக்கும் என் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தில் நாங்கள் வந்து கருத்து எதுவுமே சொல்லவில்லை. ஷூட்டிங் ஸ்பாட்ல எல்லாம் ஜாலியாக இருக்கும், கேமரா ஓடிக்கிட்டு இருக்கோம், அது அப்படியே இருக்கும். நிறைய டைலாக்ஸ் எல்லாம் ஸ்பாட்லேயே தான், ஆன் த ஸ்பாட். அந்த காலத்தில் சொல்லுவாங்க இல்லையா, எம்ஆர் ராதா மற்ற மாதிரி ஆன் த ஸ்பாட் தான் டைலாக்கே பாதிக்கு மேலே. சிரிச்சுக்கிட்டே தான் இருப்போம். நாங்கள் எந்த கருத்தும் இதில் சொல்ல வரல. அதனால ஜாலியாக வாங்க, சிரிங்க. வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும். நாங்கள் அதை எங்கள் தயாரிப்பாளரே சொன்னார், நமக்கு வரது கொடுக்குற காசுக்கு சிரிச்சுட்டு போகணுன்ற மாதிரி, எந்த மனக்கவலையும் இல்லாமல் போகலாம். இப்போ வந்து படம் எடுக்கிறத விட அதை வெளியிடுறதான் பெரிய பிரச்சனையாக இருக்குது. இப்போ அதை எங்கள் படத்தை வெளியிடுற ஹரியுத்ரா சாருக்கு என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அவரோட இயக்கத்தில் நான் ஏற்கனவே 3 வருஷம் முன்னாடி ஒரு படமும் பண்ணியிருக்கிறேன். மற்றும் விழா நாயகர் சத்யசாயி இசையமைப்பாளருக்கு என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். நன்றி. தேங்க்யூ. விஷயம் மட்டும் தான் பேச போகிறேன். என் கூட இந்த படத்தில் ஒர்க் பண்ண என் குடும்பம் தான் எல்லாம், நல்ல நண்பர்கள், எல்லாருக்கும் நன்றி. 2வது, ஏதோ ஒரு சூழ்நிலையில் நான் அவங்கள காயப்படுத்தியிருந்தாலோ கஷ்டப்படுத்தியிருந்தாலோ அதுக்கு இந்த இடத்துல நான் மனப்பூர்வமாக மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அண்ட் ஒன் மோர் திங், இது வந்து எலிசபெத் ராணி கிரீடத்தில் தலையில் இருக்க ஒரு கிரீடம் அப்படின்னா இதுல ஒர்க் பண்ண எல்லாருமே, எல்லா டெக்னீஷியனுமே இதோட முத்துக்கள் தான். ஒவ்வொருத்தரும் ஒரு முத்துக்கள். அந்த கிரீடத்துக்கு 2 வைரம் இருக்கு, 1 வைரம் இல்ல 2 வைரம். அது என்னோட நண்பன் தயாரிப்பாளர் ரவி, இன்னொன்னு எங்க அண்ணன் நட்டி சார். அவ்வளவுதான். மற்ற நண்பர்கள் எல்லாருக்குமே இந்த இடத்துல நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அது முருகானந்தமா இருக்கட்டும், கேமராமேன் ஜெய், சதீஷ், ஃபாசில், சிவா, மாஸ்டர், எல்லாருக்குமே இந்த நேரத்துல நான் நன்றி சொல்லிக்கிறேன். நன்றி நன்றி நன்றி. மறுபடியும் கேட்டுக்கிறேன், ஏதோ ஒரு தருணத்துல உங்களை மனக்கசப்பு காயப்படுத்தி இருந்தா இந்த இடத்துல நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். எங்க படத்தோட ஆடியோ ரைட்ஸ் வாங்கின மாஸ் ஆடியோஸ்க்கு இந்த நேரத்துல நான் நன்றி சொல்லிக்கிறேன். எங்களுக்கு முழு சப்போர்ட் கொடுங்க. நன்றி, வணக்கம். பேச முடியல. இப்போ இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த படத்தை பண்ணிட்டோம். எங்க படம்னு இல்ல, இப்போ புதுசா படம் பண்ண வர யாரா இருந்தாலும் சொல்லுவாங்க இவ்வளவு பட்ஜெட் அவ்வளவு பட்ஜெட் அப்படிலாம் இல்ல.
ஒரு நல்ல படத்தை நாங்க பண்ணிட்டோம், அது ஒரு சின்ன பட்ஜெட் இருந்தாலும் நல்ல படம் பண்ணா அதை கொண்டு போய் தியேட்டர்ல சேர்த்து உங்களை காப்பாத்துறதுக்கு நான் இருக்கேன் அப்படின்றத சொல்றவர் தான் நண்பர் ஹரி உத்ரா அவர்கள். அவர் உதயகுமார் அப்படின்றதே எனக்கு இப்பதான் தெரியும். உத்ரான்னு தான் ரொம்ப வருஷமா எனக்கு தெரியும். அவர் இந்த படத்தை எடுத்து பண்ணது ரொம்ப பெருமையா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நன்றி சொல்ல வார்த்தைகளே இல்ல, இன்னும் நிறைய பேசணும். அதுக்கான தருணத்துக்கு நான் காத்துட்டு இருக்கேன். நன்றி நன்றி நன்றி. அதுக்கு நீங்க தான் வழிவகை பண்ணி கொடுக்குறோம். நிறைய பேர் பேசிட்டாங்க, அது ஒரு பொறுமையா இருந்தீங்க, அதனால சொல்லிடுறேன். பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கு முதல்ல வணக்கம். முதல்ல இந்த படத்தை வந்து இவ்வளவு குறுகிய காலகட்டத்தில் எடுத்து ரிலீஸ் பண்ணலான்னு வந்திருக்கிற உத்ரா ஹரி சார், ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி சார். பிரமாதமாக பண்ணிட்டு இருக்கீங்க சார், வாழ்த்துக்கள். இது 17 வரைக்கும் இந்த மாதிரி பண்ணி அப்படியே பண்ணுங்க சார். முதல்ல உங்களுக்கு தேங்க்ஸ் சார். இந்த படத்தை முதல்ல வந்து ஒரு ஃபர்ஸ்ட் எனக்கு ஃபோன் வந்தது வந்து எடிட்டர் ஃபாசில் தான் எனக்கு ஃபர்ஸ்ட் ஃபோன் அடிச்சாப்புல. அடிச்சு இந்த மாதிரி ஒரு படம் நடிக்கிறதுக்காக கூப்பிட்டுருந்தாரு. அந்த ஒரே ஒரு ஃபோன் கால் வரலைன்னா இந்த இடத்துல நான் உட்காந்துருக்க மாட்டேன். ரொம்ப நன்றி ஃபாசில், ரொம்ப நன்றி. அங்கே போனவுடனே ஃபர்ஸ்ட் ஆஃபீஸ் வரேன், வலசவாகத்தில் ஆஃபீஸு. சின்ன ஒரு நடிகை உள்ளே போனால் ஒரு 11 பேர் கொண்ட குழுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு 11 பேர் உட்காந்துருக்காங்க சுற்றி. நடுவில் வந்து ரவி சார் உட்காந்துருக்காரு, ப்ரொடியூசரு நாதன் அண்டு சதீஷு ஃபாசிலு கேமராமேன் டிபார்ட்மெண்ட்னு 11 பேர். டக்குன்னு போனவொடனே பதட்டம், என்னங்க அப்படின்னா ஹாலிலே உட்காந்துருக்காங்க, வாங்க உட்காருங்க அப்படின்னாங்க. என்னங்க விஷயம்? நாதன் ஆரம்பிங்க அப்படின்னா நாதன் வந்து 2 வரையும் சொல்லுவாப்புல. அடுத்து ஒரு நிமிஷம் நாதன் நான் சொல்கிறேன் அப்படின்னு ரவி சார் சொல்லுவார். ரவி சார் ஒரு நிமிஷம் இருங்க நான் சொல்கிறேன் அப்படின்னு ஜெய் சொல்லுவாப்புல. ஜெய் ஒரு நிமிஷம் இருங்க டேரக்டர் பாசில் நான் சொல்கிறேன். இதுக்கு நடுவில் சதீஷ் வேற, சரிவா இங்கே நான் இங்கே ஆர்ஆர் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், நான் பேசுகிறேன் அப்படிமா. தம்பி டேய் செம்மையா இருக்குடா, அந்த இந்த டீமே நல்லா இருக்குடா நினச்சேன். யார் ஹீரோ அப்படின்னு இருக்குது அது சொல்கிறோம் அப்படின்னு. அப்புறம் சாரு பேரை சொன்னோன்னே எப்பா இந்த 11 பேரையும் அடைச்சி ஆடுற ஒரு தலைவன் இருக்காப்புல, கவலையே இல்லை. அதனால இந்த படத்துக்குள்ள நம்ம போயிடலாம். இந்த 11 பேருக்கு யார் யார் முதல்ல ஒரு குதிரை போட்டு இந்த இதில் காட்டுவாங்களே, கர்ணன் ஓடிட்டு வருவாங்கல்ல, அந்த மாதிரி அற்புதமாக அந்த ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இந்த 11 பேர் பார்த்தோன்னே எடுத்தோன்னே ஹீரோ யாரு அப்படின்னு நட்டி சார். ஓகே நல்லா இருக்கு, இந்த ப்ராஜெக்ட் பண்ணுறேன், அது மேற்கொண்டு பேசுங்க அப்படின்னு. அப்படி எல்லாருமே ஒரு குடும்பமாக இருந்தாங்க. வாசல் வந்து இந்த பக்கம் ஒரு எடிட்டராக இருப்பான், இந்த பக்கம் ஈபியா ஒரே லேப்டாப்பில், இந்த பக்கம் லேப்டாப்பில் எடிட்டிங் பண்ணிட்டு இந்த பக்கம் ஈபியா வேலை பார்த்துக்கிட்டு அப்படியும் வேலை பார்த்துட்டு இருந்தது. அங்கேருந்து நான் 2வது இடமா இந்த படத்தை ரொம்ப சொல்கிறது, ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டும் ரொம்ப வந்து இப்போ நாதன்லாம் இப்போ சாரிலாம் கேட்டீங்க அப்படிலாம் இல்லை. நாதன் நல்லா எல்லாருமே ஒரு குடும்பமாக இருக்கும். ஒரு தொழிலில் நல்லது கெட்டது வரும், முன்ன பின்ன இருக்கும், அதெல்லாம் இல்லை. இந்த வாழ்க்கை இந்த பாதி வாழ்க்கை வந்தாச்சுன்னா எல்லாருமே முழுசாக வாழ போகிறது இல்லை. 90 வயசுக்கு மேலே யாராவது இருந்தால் காட்டுங்க, இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா ஜாலியாக சந்தோஷமா பாசிட்டிவாக தான் பேசணும், பாசிட்டிவாக இருக்கும், அதை பற்றி ஒன்றும் இல்லை. 2வது இப்போ முக்கியமாக 2 சொல்கிறது ரவி சார்கிட்ட போய் 11 பேர் கொண்டு முடிச்சுட்டாங்கன்னு சொல்கிறாங்கன்னா, சரி இப்போ என்ன கதை ஓகே ஆச்சா இப்போ அப்படின்னா, இல்லை நீங்கள் நடிக்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்க்ரீன் பிளே டைலாக்ல எழுத வேண்டி வரும் அப்படின்னாங்க. சரி என்ன பண்ணலாம் அப்படின்னா, வாங்க இங்கிருந்து இந்த மொத்த குரூப்பையும் வந்து இந்த கோவா படத்தில் வந்து ஒரு வண்டி வேன் ரெடி பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி 11 பேரையும் ஒரு வேன் பிடிச்சி ஏற்றிக்கிட்டு வேலூர் கூட்டி விட்டார் ரவி சார். கூட்டி போய் அங்கே போனால் ஒரு பெரிய பயங்கரமான ஒரு ஸ்டார் ஹோட்டலு, ஸ்விம்மிங் பூல்லாம் இருக்குது. ஃபர்ஸ்ட் எல்லாரும் குளிங்க அப்படின்னு 11 பேர் ஸ்விம்மிங் பூல்ல குளிச்சோம். அப்ப நன்றி சார் போன் அடிச்சாரு, இந்த முருகானந்தம் எங்க இருக்கு அப்படின்னு. சார் ஸ்விம்மிங் பூல்ல குளிச்சுட்டு இருக்கேன். ஏய் என்னையா ஸ்கிரீன் பிளே எழுத போகணும்னு சொன்னீங்க, டைலாக் எழுத போகணும்னு சொன்னீங்க, குளிச்சுட்டு இருக்கியா? இல்லை சார் எங்களை கொண்டு வந்து இங்கே விட்டுருக்காரு, ஃபர்ஸ்ட் எல்லாரும் குளிங்க அப்புறம் சாப்பிடுங்க அதுக்கப்புறம் பேசலாங்கிறாரு. நான் என்ன சார் என்ஜாய் பண்றோம் சார், எல்லாமே கொடுக்குறாரு, பணமும் கொடுக்குறாரு, குளிக்க வந்துடுறாரு, சாப்பிடுவாங்க, நான் என்ன சார் பண்ணுவேன் அப்படின்னு. சரி எல்லாம் முடிச்சு ஓகேயா கதையை பண்ணிருக்கீங்க கரெக்டா அப்படின்னு திட்டினாரு ரவி சார். அதுக்கப்புறம் ரவி சார் எல்லாம் போய் குளிச்சுட்டு அந்த மாதிரி எழுதிட்டு வந்த கதை தான் இது. அப்படிப்பட்ட எங்களை ஒரு குடும்பமா ஏத்துக்கிட்டு நம்ம தம்பி யாரோ கவிஞர் சொன்னார் நினைக்கிறேன், எங்களை சாப்பிட வச்சு அழகு பார்த்தாரு. நம்மளுக்கு ஒரு ஹோட்டலுக்கு கேட்டோம்னா பார்வதி பவன், வசந்த வீர சரவண பவன், நம்ம இருந்த அப்படி 5 பேர் இப்படி தான் ஞாபகம் வரும், தலப்பா தான் ஞாபகம் வரும். ஆனா எனக்கு எந்த கேள்விப்படாத ஹோட்டல்களை சென்னைக்குள்ள காட்டின பெருமை வந்து ரவி சாருக்கு சேரும். அந்த ஹோட்டலில் கொண்டு வந்து உட்கார வச்சு விதவிதமா வாங்கி கொடுத்து அழகு பார்ப்பாரு. உங்க மனசுக்கு, சாரி சீரியஸா சொல்றேன், இது வரைக்கும் காமெடியா சொல்றேன், உங்க மனசுக்கு உங்களுடைய அந்த தாராள குணத்துக்கு உங்களுக்கு நீங்க கண்டிப்பா ஜெயிப்பீங்க சார், கவலையப்படாது, நீங்க ஜெயிப்பீங்க சார், ஜெயிப்பீங்க. இதை வந்து ஒரு மனப்பூர்வமா மனதுன்னு சொல்றேன், உண்மையான அடிமனசுன்னு சொல்றது வந்து ஒரு இயற்கை கடவுளுக்கு சமம் சார். நான் கண்டிப்பா ஜெயிப்பீங்க, கவலைப்படாதீங்க, ஜெயிப்பீங்க சார். நாதன் டக்கு வந்துடுறேன். நாதன் வந்து டைரக்டரா என்னை வந்து ஒரு ஸ்கிரிப்ட் ரேட்டாகவும் டைலாக் ரேட்டா இருந்துட்டு டைரக்ஷன் சைட்லையும் கொஞ்சம் நம்மளோட பேசும்பொழுது இவன் பேசுறது நியாயம் தான் அப்படின்னு அந்த நியாயத்தை கண்டுபிடிச்சு அதை வந்து பொறுமையா போறதுக்கு ஒரு குணம் வேணும்.
நண்பா நாதன், உன் குணத்துக்கு உன் பொறுமைக்கு நீ பெரிய டைரக்டர் ஆகுவ, வாழ்த்துக்கு நண்பா. நண்பா கூப்பிடுறாங்க. தம்பி சதீஷ் சொன்னாப்புல, சதீஷ் மியூசிக் டைரக்டர் வந்து அவன் வந்து மியூசிக் பண்ணுற ஒரு உரிமையாக சொன்னேன். மியூசிக் பண்ணுறதை தாண்டி நான் எந்த மேடையிலையும் பார்த்துருக்கேன். நான்லாம் இது வரைக்கும் மனைவியோ பையனையோ கூட்டு வந்தது இல்லை. ஆனால் அவன் மனைவியையும் தம்பியையும் அவங்க அம்மா அப்பா கூப்பிடாம வந்ததே இல்லை. அவன் அந்த ஒரே ஒரு குணம் இருக்குல்ல, அந்த குணம் சதீஷ். உன்னோட மியூசிக்கை தாண்டி அவங்க குடும்பத்துக்காகவே நீ ஜெயிப்ப. அவங்களுடைய உன் ஒய்ஃப்லாம் நீ ஜெயிக்கணும் வேண்டாங்களே கடவுள்கிட்ட, அதுக்காக நீ ஜெயிப்ப. அந்த பாசம் பண்ணி ஜெயிக்க வைக்கும். வாழ்த்துக்கள் சதீஷ். நல்ல எல்லா படமும் நல்லா இருக்கு, சூப்பராக பண்ணியிருக்க. தம்பி PRO சேகர் அவ்வளவு வேகமாக டக்கு ஷேக் வாழ்த்துக்கள் ஷேக். ஆர்ட் டைரக்டர் சிவா, நாங்கள் இந்த சாமியார் படம்லாம் போடுவோம், போட்டு செட்லாம் ரெடி பண்ணால் கரெக்டாக எல்லாம் போட்டாச்சு. ரவி சார் வழக்கம் போய் எல்லாம் ரெடியாக அந்த செட்டு போட்டாச்சா, அந்த கோயில் ரெடி பண்ணியாச்சா அப்படின்னா எல்லாம் போட்டுட்டு வந்தால் லைட்டாக மழை பெய்கிற மாதிரி இருக்குது. அப்போ பதட்டமாறாரு இவர். ரவி சார் வந்து மழை பெஞ்சா என்ன பண்ண முடியும் அப்படின்னு அவர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்காரு ப்ரொடியூசரே. ஆனால் சிவா வந்து ஐயோ மழை வந்துருமா சார், இது ஏதாவது ஸ்டாப் பண்ணுறதுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னா, ஐயோ மழையை ஸ்டாப் பண்ணுறதுக்கு வழியே இல்லையா. அந்த அளவு ஒரு பதட்டமான சிவா வந்து அவன் கொடுத்த வேலையில் அங்கே ஒரு குரூப் நல்லா இருந்தாங்க. சிவாவுடைய கூட பிறந்த அண்ணன், அப்புறம் வந்து சந்தியா அப்படின்னு ஒருத்தவங்க, 10 தம்பி மாப்பிள்ளை வந்து அரவிந்த், இவங்களாம் இருந்தாங்க. சிவா ரொம்ப சப்போர்ட்டாக இருக்குது. வாழ்த்துக்கள் சிவா. பெரிய லெவலில் வந்து நல்லா பண்ணியிருக்கீங்க. வாழ்த்துக்கள் சிவா. அப்புறம் ஃபைட் மாஸ்டர் கூப்பிட்டு அவரை கூப்பிட்டு ஃபஸ்ட்டு நானும் நட்டி சார்லாம் பேசி ஒரு முடிவு பண்ணிட்டோம். நாதன்லாம் பேசிட்டு அவர் வந்தோன்னே வழக்கம் போல் டக்கு ரோப்பை கட்டுங்க தூக்குங்க அடிங்க அப்படின்னாப்புல. ஒரு நிமிஷம் இது வந்து ஃபைட் இல்லை, ஃபைட்டு மாதிரி இருக்கிற ஒரு காமெடி சீன் அப்படின்னா. காமெடி சீனா சார்? நான் காமெடி சீனாக டேரக்ட் பண்ணல சார் அப்படின்னு நீ பண்ணி ஆகிட்டு அந்த ஃபைட்டையே காமெடியாக பண்ணி கடைசியாக ஃபைட்டு முடிஞ்சது பிறகு கை கொடுத்தாரு. வாழ்க்கையில் இப்படி ஒரு ஃபைட் நான் பண்ணதே இல்லை சார், செம்ம ஜாலியாக இருக்குது சார், இப்படி எனக்கு கஷ்டப்படுத்தாமல் ஃபைட் பண்ண சொல்கிறீங்க சார் அப்படின்னாரு. என்ன சொல்லிட்டு நான்வெஜ் கூட வேணாம் சார் இன்னைக்கு அப்படின்னாரு. இல்லை அதெல்லாம் முடியாது, வாங்கி கொடுத்தே ஆவார். அப்படி ஒரு ஃபைட் மாஸ்டரும். இதுக்கு நடுவில் தம்பி ஜெய்ய சொல்லணும், டிஓபி ஜெய்ய சொல்லணும். ஜெய் வந்து கேமராமேனை வச்ச உடனே ஜெய் சார் நாதன் நல்லா பேசிகிட்டு இருக்கோம். சார் ஃபஸ்ட் நாள் நாதன் இவர் நட்டி சாரை வச்சுட்டு க்ளோஸ்அப் வச்சுட்டு அப்படியே லைட்டாக சின்ன பதட்டம் ஜெய்க்கு. ஜெய் மதிட்டுலாம் வேலை பார்த்துருக்காரு, நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஆள் தான். ஆனால் எதுக்கு நான் சொன்னேன் ஜெய் என்ன ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு. இல்லை சார் ஏற்ற மாதிரி இருக்கிறது நட்டி சார். அவர் ஒரு கேமராமேன், நானும் ஒரு கேமராமேன், எந்த மாதிரி அப்படின்னு அதெல்லாம் ஒன்றும் இல்லை விட அப்படின்னா அந்த பதட்டம் மெல்ல ரொம்ப இலக்காகி அங்கே நிற்பார் நட்டி சார். அங்கே இருப்பார், இவன் ஜெய் இங்கே கேமரா வச்சுட்டு இருப்பாப்புல. ஒரு 25 அடிக்கு நடுவில் 2 பேரும் கண்ணிலே பேசிடுவாங்க. என்ன லென்ஸ் 35 100 போட்டுக்க 100 போட்டது என்னது அந்த லைட் இருக்கு அல்ல, அந்த லைட் இருக்கு அதுக்காக தான் ஓகே அப்படி ஜெய்யும் நட்டி சாரும் ஒரு உடன்பிறவா சகோதரர்கள் மாதிரி ஒரே இனத்தை சேர்ந்தவங்க மாதிரி அவ்வளோ சிங்காகி பதட்டப்பட்டதெல்லாம் தாண்டி மிகப்பெரிய ஜெய். நீங்கள் வந்து மதி சார் பேரை காப்பாற்றுவீங்க ஜெய், நல்லபடியாக மிகப்பெரிய கேமராமேனாக வருவீங்க. நல்லா இதுவே சூப்பராக வந்திருக்கு. அதுக்கப்புறம் ஸ்டில் மதனை எப்போ ஸ்டில் நாங்கள் நடிச்சு முடிச்சதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் கட் பண்ண எடுக்கிறேன் மதனே அப்படின்னு ஸ்டில் கேமரா மதன். டிசைன் செல்வா ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க. மேனேஜர் மகேஷ் சார் ஒரு கரெக்டாக 1 மணி ஆனோடனே அவர் அது வரைக்கும் எங்கே இருப்பாருன்னு தெரியாது. கரெக்டாக 1 மணி ஆனோடனே அவர் உருவம் வந்து அப்படியே நிழல் வந்து நம்ம மேலே படரும். அப்படியே என்ன ஒரு மாதிரி உருவம் படருது அப்படின்னு பார்த்தா அப்படியே உருவம் ஒரு 6 அடி வந்து 1 மணி அப்படின்னாரு. பிரேக்கோட சொல்கிறாரு அர்த்தம். அதே மாதிரி 6:30 வருவார். அப்படி மகேஷ் சார் ரொம்ப சூப்பர் சார். இது கோ டைரக்டர் சரவணன், என்னோட நான் சொன்ன சரவணன் சொன்ன வந்தப்பில் டாவின்சி சரவணன், அவரை தான் டைலாக் எல்லாம் கூட்டி போயிருந்தேன். மிக ஒத்துழைப்போடையும் இதில் இருக்கிற வசனங்கள் வந்து நான் எழுதுனது இல்லை, நானும் எழுதியிருக்கேன், நண்பனும் எழுதியிருக்கான். பாதிக்கு மேலே அவனுக்கு இதில் ஒரு உரிமை இருக்குது, பங்கு இருக்குது. மிகப்பெரிய ரைட்டராகவும் டைரக்டராகவும் வருவோம் நண்பா. நீ நல்லா இருக்கணும், நல்லா வரணும். நீ வாழ்த்துக்கு நண்பா. என்னுடைய வசனங்கள் ரொம்ப எனக்கு பிடிக்கும். நீனும் என்னுடைய பாதி ரைட்டர். நீ எனக்கு ரைட்டர்னு நான் பேர் போட்டிருக்கேன், ஆனால் பாதி நீ தான் இல்லை, மிச்ச பாதி இன்னொருத்தர் இருக்காரு, லாஸ்ட்டாக சொல்கிறேன். அதோட இப்போ டான்ஸ் மாஸ்டர் ஆதியா மேடம், ஹரிகரன் நல்லா பண்ணீங்க சார். உதவி இயக்குநர்கள் ரகு, ரவி, சுந்தர், ராஜன், பவன் எல்லாத்துக்கும் நான் நன்றி. ராஜன் தம்பி, பவன் எல்லாம் நல்லா வரணும்டா, நல்லபடியாக நல்ல அசிஸ்டன்ட் டைரக்டர். சொல்லாமல் டக்குன்னு போக முடியல, தப்பான கேள்வி விழுவுன்னு சொல்லிட்டேன். எடிட்டர் அசிஸ்டன்ட் செல்வா, அப்புறம் நான் வண்டி கூட்டி போன சோமு தம்பி, அவன் முடியலாம் வளர்த்து பயங்கரமாயிட்டான் தம்பி. சோமு, புஷ்பா, அவருடைய அப்பா நமீச, அவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இந்த டெக்னிக்ஸ் டீமை தாண்டிட்டு இப்போ டப்டப்னு சிங்கமொழி அண்ணன் வந்து ஸ்பாட்டுக்கு வந்துட்டு அவர் இரவு பகல் ஃபுல்லாக அந்த வேதனையை வந்து சொல்லுவாங்கல்ல, நைட்டு அந்த நிலா பகலில் இருக்கிற சூரியன் மாதிரி இருக்கிற அந்த உழைப்பை நிலா நைட்டில் வரும்போது குளிர்ச்சியாக ஆகிற மாதிரி சிங்கமொழி அண்ணன் நடுவில் நிலா மாதிரி வந்து உட்காந்துருவாரு. உட்காந்து ஆரம்பிப்பாரு பாருங்க அவர்
கலன்னு ப்ரொடியூசர் அங்கேருந்து போட்டிப்பாரு. ஓ மணி 2 மணி ஆச்சு, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சிங்கமணி அண்ணன் பேசிட்டு இருக்காப்புல. ஐயோ போய் படங்குயா, காலையில் ஷூட்டிங் வைக்கணும்யா அப்படின்னு. அந்த மாதிரி எங்களை பயங்கரமா சந்தோஷமா வச்சுக்கிட்டு, அதாவது சொல்லுவாங்கல்ல, பாடி வந்து பால் கறக்கும், செண்பகமே அப்படின்னா பால் கறக்கும். அந்த காமெடி சொல்லி எங்களை நாங்கள்லாம் எல்லாரும் இன்னைக்கு தலைவா தூக்க வரல தலைவா அப்படிமோ, உட்காருங்கடா அப்படின்னு 7 பேரை உட்கார வச்சு சிங்கமணி உட்காந்து காமெடி சொல்லி எல்லாரும் அங்கேயே தூங்குவோம். கேமராமெல்லாம் அங்கேயே சீட்லேயே தூங்கிடுவான் 2 மணிக்கு. ஆனால் சிங்கமணி எனக்கு காமெடி சொல்றது டக்கு நிப்பாட்டணும், டக்கு முடிச்சு பார்ப்பான். ஆனால் நீங்கள் காமெடி சொல்ல நிப்பாட்டிட்டீங்க, ஏய் நீங்கள் தூங்குறதுக்கு நான் பேசணும் மாட்டாங்கிற மாதிரி அவ்வளோ வந்து காமெடியாக எங்களை வந்து நாங்கள் நிலா, ஒரு நிலா, சிங்கமணி அண்ணன் ஒரு நிலா சார். அப்புறம் வந்து கார்த்திக் இங்கே வரல, அவர் ஆள் இந்த இன்ஸ்பெக்டர் நடிச்சிருக்காருல்ல, அவர் வந்தோடனே அவருக்கு எனக்கு சண்டை. என்னன்னா எத்தனை கோடி கொடுத்தாலும் சரி நான் தம் அடிக்கிற மாதிரி நடிக்கவே மாட்டேன் அப்படின்னாரு. இல்லை ஒரு வழியே இல்லை, எடுத்தோடனே தம் அடிக்க தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நடிக்க வச்சேன். அதுக்கு உதவி பண்ண கார்த்திக், வராத கார்த்திக்கும் நம்ம சாம்ஸ் சுந்தரேசன் சார் அவர்களுக்கும் அவருக்கும் ரொம்ப நன்றி. உங்களுக்கு தெரியும் இவங்கெல்லாம் இருந்தால் அவ்வளோ கலகலப்பாக இருக்கணும். டிஎஸ்ஆர் வரல, அவரும் சரி, முத்துராமலிங்க அண்ணனும் சரி, அப்புறம் ஹீரோயின் செகண்ட் அவங்க ஷாலினி, ரொம்ப ஒரு குழந்தைத்தனமான ஒரு பொண்ணு தான். அது பேசும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இங்கே முக்கியமானவங்க பேசும்போது கூட தனியாக பேசிட்டு இருந்துச்சு பார்த்தீங்களா, அப்போ நீங்கள் பார்ப்பீங்க. ரொம்ப ஒரு அன்பானவங்க. என்னன்னா இந்த ப்ராஜெக்ட்ல வந்து இங்கே கம்பி கட்டு கதை இருக்கணும், எந்த மேடைக்கு போனாலும் அங்கேயும் இந்த கம்பி கட்டு கதையை பற்றி சொல்லிட்டு ஜெயிக்கணும்னு நினைக்கிற ஒரு நல்ல மனசு. ஷாலினி, நீங்கள் பெரிய ஹீரோயினா வருவீங்க, வாழ்த்துக்கள் ஷாலினி. அண்டு ஸ்ரீரஞ்சனி, நீங்கள் கண்டிப்பாக துபாய்க்குலாம் எனக்கு வாய்ப்பே இல்லை. இந்த படம் ரிலீஸ் ஆன பிறகு இங்கே வந்து தான் ஆகணும், நடிச்சு தான் ஆகணும், நீங்கள் வந்துருங்க. முகேஷ் தம்பி பயங்கரமாக இருக்க, நல்ல பெரிய ஹீரோ வரணும் முகேஷ். கோவன் எல்லாத்துக்கும் நல்ல நன்றி. சுதாகர்னு ஒரு தம்பி கூட நடிச்சிருந்தா நல்ல விஷயம். லாஸ்ட்டாக வந்து நட்டி சாரை சொல்லிட்டு நான் அந்த உரையை முடிச்சுக்கிறேன். இது வந்து லாஸ்ட்டாக நட்டி சார்கிட்ட சொல்லிட்டு ஸ்க்ரீன் பிளே எழுதிட்டு டைலாக் எழுதிட்டு கொண்டு போயிட்டு அவர் அப்படியே ஃபுல்லு ஸ்கிரிப்டை கொடுத்துட்டு போவாங்க அப்படின்னாரு. நாதன் போய் ஸ்கிரிப்டை கொடுத்துட்டு போயிட்டோம். நாதன் வந்து டீக்கெட்டில் வந்துட்டு என்ன நினைப்பாரு படிச்சுட்டு அப்படின்னு கொடுத்து வந்து 5 நிமிஷம் தான் ஆச்சு. அது இன்னும் பரட்டி பக்கத்தோட படிச்சுக்க மாட்டாரியா, பதட்டம் ஆகாதையா அப்படின்னு. அப்படியா, இல்லை எனக்கு ஒரு மாதிரி பதட்டமாக இருக்கு, என்ன சொல்லுவாருன்னு தெரியல. ஒன்றும் இல்லை, அமைதியார் அப்படின்னு அந்த டீ கடையை தாண்டி ஆஃபீஸுக்கு போயிட்டோம். ஆஃபீஸுக்கு போய் பக்கத்துல ஒரு டீ கடை இருக்கு. எப்போ நம்ம சினிமா கம்பெனி பக்கத்தில் ஒரு டீ கடை இருக்கும், அது வந்து நம்ம அடிக்க ஆரம்பிச்சு. அங்கே போனோம்னா அங்கே டீ சாப்பிட்றியா நம்மள, சரி சாப்பிடலாம் 2 டீ அப்படின்ட்டு அந்த 2 டீ வாங்கிட்டு என்னென்ன பார்ப்பல பதட்டமாக இருக்கும், யோ சும்மா எரியாருன்னு சொல்லி அவ்வளோ பதட்டமாக இருந்தார். படித்து பார்த்துட்டு ஒரு 2 நாள் கழிச்சு நட்டி சார் கூப்பிட்டு நல்லா இருக்குன்னு தான் பண்ணலாம் அப்படின்னு சொன்ன பிறகு தான் நாதன் முகத்தில் சோகம் வந்துச்சு. அப்படியே போய் ரவி சாரை பார்த்து ரவி சார் சந்தோஷப்பட்டு அன்றைக்கு அந்த 11 பேர் கொண்ட குழு அன்றைக்கி ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு. நான் அந்த மாதிரியான இந்த விஷயத்தை ஸ்கிரிப்டை படிச்சுட்டு அங்கே ஸ்பாட்டில் இவர் எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, அங்கே வந்து மாறும்னு உண்மைதான். இதில் எழுதியிருக்கிற வசனங்கள் வந்து எப்படி எனக்கும் சரவணுக்கும் சாருமோ அதே மாதிரி நிறையா புரியாத வார்த்தைகளை வந்து புரியாத வார்த்தைகள் இல்லை. நான் என்ன சொல்லுவேன்னா, சார் இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு மாதிரி மக்கள்கிட்ட வந்து போதிக்கிறீங்க, கொஞ்சம் புரியாமல் பேசுங்க சார், கொஞ்சம் பாதி புரியாத மாதிரி பேசுங்களேன் அப்படின்னா சொந்தமாக அவரே 2வது ஹிந்திலாம் தெரியறதுனால அம்மா கைகோன் அது இதுன்னு சொல்லிட்டு ஹிந்தியில் பயங்கரமாக பேசுவாப்புல. நாங்கள் என்னென்ன அசண்டாரிட்டே நோட் பண்ணிக்கிறேன், தெரியல என்னமோ சொல்கிறாருன்னு எனக்கு சரியாக தெரிய மாட்டேங்குது, திரும்ப போய் கேட்டாலும் திட்டுறாருன்னு. அந்த மாதிரி நிறைய அவசரங்கள் நட்டி சார் சொன்னோம். அப்படி ஒரு இன்வால்மெண்ட்டாகவும் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் சதுரங்க வேட்டை. நான் அது சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன். சதுரங்க வேட்டை பார்த்துட்டு இப்போ உங்களுக்கும் தெரியும், சதுரங்க வேட்டை மூலமாக சதுரங்க வேட்டைக்கு முன்பு சதுரங்க வேட்டைக்கு பின்புன்னு வந்து சமூகமே மாறி இருக்கடா அந்த ஒரு படத்தை நான் உணர்றேன் சார். இன்னைக்கும் ஒரு ஏதாவது ஒரு டக்குன்னு ஒரு கல் இருக்கு, கல் வந்து அரிசி இழுக்கும்னா டேய் இன்னும் சதுரங்க வேட்டையா அப்படின்பாங்க. பல பேர் வந்து ஏமாற்றத்திலேருந்து தப்பிச்சிருக்காங்க, பல பேர் ஏமாறுறாமே ஒளிஞ்சிருக்கான். அப்படி ஒரு படம். அந்த படத்துடைய சின்ன டச் இந்த படத்துல இருக்கும். அதனால கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் நான் நம்புறேன் சார். கலகலப்பா இருக்கும். ரொம்ப நன்றி சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். அண்டு லாஸ்டா வந்து ரவி சாருக்கு மறுபடியும் அவர் மனசுக்கு கண்டிப்பா ஜெயிப்பார்னு சொல்லிட்டு வாய்ப்புக்கு நன்றி கூடி வருகிறேன். நன்றி, வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் படக்குழுவினருக்கும் எதிரில் இருக்கும் ஊடக நண்பர்களுக்கும் உறக்கம் வந்தாலும் உற்சாகப்படுத்திக் கொண்டிருக்கும் மற்ற பார்வையாளர்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வது உங்கள் ஜாவா சுந்தரேசன். 5 வயசுல பேர் வச்சிருந்தா அப்படியே பசுமையா இருக்கும். 50 வயசுல பேரை வச்சிருந்ததுனால எனக்கு நானே ஒரு தடவை சொல்லி பார்த்துட்டேன். அதனால தான் நானே சொல்லிட்டேன். வந்த உடனே ரோஜா பூ கையில கொடுத்தாங்க. வழக்கமாக ஒரு சால்வை போத்துவாங்க, அந்த சால்வை மடிச்சு இடிச்சு கீழே வைக்கலாம், இல்லை சீட்டில் போடலாம். அந்த ரோஜாவை எங்கே வைக்கிறதுனே தெரியல எனக்கு. முள்ளு வேற இருக்கு. அதில் பக்கத்தில் இருக்கிற கொடுக்கலான்னு பார்த்தா ஹீரோயினாக உட்காந்துருக்காங்க, தப்பா தெரியும்.
சிங்கமொழி சார்லாம் உட்காந்துருக்காரு. அவர்கிட்ட கொடுத்தா இன்னும் தப்பா தெரியும். அதனால சீட்டுக்கு பின்னால வச்சேன், குத்திக்கிட்டே இருந்திருக்கு சார். எப்படா கூப்பிடுவாங்க நம்மளை, எங்கேயும் வைக்க முடியல, கீழே கூட வைக்க முடியல. ஸோ அருமையான ஒரு பூவை கொடுத்து வரவேற்று அதில் ஒரு விஷயத்த பண்ணாங்க. ரொம்ப சந்தோஷம். இப்போ கோதண்டம் சார் பேசும்போது சொன்னாங்க, தேட்டரில் மக்களை வர வைக்கிறதுக்காக அரிசி பருப்பு புளி அப்படின்னு. எனக்கு கூடியவர்களே எல்லா தேட்டரையும் மளிகை கடையாக மாற்றிடுவான்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி இது மாதிரி பண்ணால் மளிகை கடையாக மாறும். எல்லா தேட்டர் ஆட்களும் அண்ணாச்சியாக மாற்றுறதுக்கு ஏதோ கோதண்டம் திட்டம் போட்டிருக்காருன்னு நினைக்கிறேன். என்னை பொறுத்த மட்டும் இந்த மாதிரி ஒரு இதை கொடுத்து வர வைக்கிறது, அதை கொடுத்து வர வைக்கிறது அப்படிங்கிறத விட அடுத்து நிறைய பேர் சொல்லுவாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்தோம், பாடுபட்டு எடுத்தோம், படாத பாடு எடுத்தோம், சொத்து பத்தெல்லாம் வித்து எடுத்தோம் அப்படின்னு. ஆடியன்ஸை பொறுத்த மட்டும் நீ என்ன கஷ்டப்படுற, எப்படி எடுத்த அப்படிங்கிறதுலாம் கணக்கு இல்லை. நல்ல படம் எடுத்தியா, அதுதான் அவங்கள பொறுத்த மட்டும் ஒரு கணக்கு. நீங்க நல்ல படத்தை எடுத்தீங்கன்னா அது சின்னதோ பெருசோ, சின்னது பெருசுங்கிறதெல்லாம் எடுக்கும்போது இல்லை சார், மக்கள் தான் அந்த படத்தை சின்னதாகவும் பெருசாகவும் மாத்துறாங்க. சுவாரஸ்யமான படம் சின்ன பட்ஜெட்ல இருந்தா கூட அதை பெருசா மாத்தி காட்டுவாங்க. அதனால நல்ல படத்தை தான் எடுக்கணும். நல்ல படத்தை எடுத்தா கண்டிப்பா மக்களும் சொல்லுவாங்க, இந்த ஊடக நண்பர்களும் நிச்சயமா கொண்டு போய் சேர்ப்பாங்க. அதுல எல்லளவும் சந்தேகம் இல்லை. இது என்னுடைய தாழ்மையான கருத்து கோதண்டன் அவர்களே. அப்புறம் இந்த படத்துல நானும் கோதண்டம் அவர்களும் சேர்ந்து அருமையான ஒரு நல்ல ஒரு நகைச்சுவை பாட்டு எங்களுக்கு கிடைச்சது. கோதண்டம் ஒரு வித்தியாசமான ஒரு பாஷை பேசினேன்னா இல்லையா, அதுக்கு நாங்கள் வச்சிருக்கிற பேர் வந்து தூ பாஷை அப்படின்னு. அதை பேசினது அவர் தான். அந்த பாஷையை டிரான்ஸ்லேட் பண்றது நான். பேசுற அவருக்கே கஷ்டமா இருந்தா அதை எப்படி டிரான்ஸ்லேட் பண்ற எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். ஸோ அந்த ஒரு டிரான்ஸ்லேட்டர் ரோல் பண்ணியிருக்கேன். ரொம்ப சுவாரஸ்யமா வந்திருக்கு. இப்படிப்பட்ட ஒரு அழகான ரோலை கொடுத்து கண்டிப்பா இரும்புக்கோட்டை மூட்டு சிங்கத்துக்கு அப்புறம் MS பாஸ்கர் சாரும் நானும் பண்ணியிருக்கிறேன் அந்த ஒரு டைலாக் டிரான்ஸ்லேட்டர் ரோலுக்கு அப்புறம் இந்த படத்துல இருக்கிற இந்த ரோலும் கண்டிப்பா பேசப்படும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்படி ஒரு சுவாரஸ்யமான ரோலை கொடுத்த தயாரிப்பாளருக்கும் அந்த சீனை நல்ல அழகா எடுக்கிறதுக்கான விஷயங்கள் எல்லாம் பண்ண ராஜநாதன் டைரக்டர் சாருக்கும் முருகானந்தன் சாருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். கண்டிப்பா இது காமெடி கிளிப்பிங்ஸ்ல வரா மாதிரியான ஒரு அருமையான ஒரு சீன். ரொம்ப சந்தோஷமா நடிச்சு முடிச்சோம். எனக்கும் கோதண்டம் அவர்களுக்கும் நல்ல சிங்க் ஆச்சு. ஒரு 3-4 நாள் தான் நடித்தோம். மனசில் நிற்கிற அளவுக்கு ஒரு இதாக இருந்தது. வெரி ஹாப்பி. அப்புறம் தயாரிப்பாளர் சாரை பற்றி சொல்லி ஆகணும். வெரி ஸ்வீட் பர்சன் ரவி சார். ஜென்ரலாக முதல் படம் எடுக்க வராங்க. இந்த படம் எடுக்கிறதுக்கு ஒரு இட்ஸ் நாட் ஸோ ஈஸி ஜாப் சார். அதாவது வீட்டை கட்டிப்பார், கல்யாணத்தை பண்ணிப்பார்ல, படத்தை எடுத்துப்பாருன்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு படம் எடுக்கிறது கஷ்டம். நல்ல பூரண ஆரோக்கியத்தோட ஒருத்தர் தயாரிப்பாளராக வந்தாருன்னா படம் முடியறதுக்குள்ள BP சுகர் எல்லா கர்மாந்திரம் வந்துடும் சார். அந்த அளவுக்கு டென்ஷன் ஆகிடும். ஆக்சுவலாக ரவி சார் வந்து ஒரு கார்பரேட் கம்பெனி தான் வச்சிருந்திருக்கிறாரு. ஜென்ரலாக கார்பரேட் கம்பெனியில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒவ்வொரு நாளும் முடிச்ச உடனே இன்னைக்கு என்ன பிரச்சனை, ஏன் இது பண்ண முடியல, என்னென்ன பிரச்சனை இருக்கு சொல்லுங்க, ஓகே நாளைக்கு இதெல்லாம் வரக்கூடாது, ஓகே அப்படின்னு ஒரு சாயந்தரம் ஒரு போர்ட் மீட்டிங் மாதிரி போட்டு அதை ரெடி பண்ணுவாங்க. இங்கேயும் அது மாதிரி தான் நடந்திருக்கு. எல்லாம் டிஸ்கஸ் பண்ணதுக்கு அப்புறமும் அடுத்த நாள் வேற பிரச்சனை வரும் சார். டெய்லி எனக்கு தெரிஞ்சு போர்டு மீட்டிங் போட்டால் தான் இது படம் சரியாகுது. அந்த அளவுக்கு ஒவ்வொரு பிரச்சனைகள் வரதை பார்த்தா நமக்கு இந்த படத்துல வர மாதிரி எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 படம் எடுத்தாருன்னா அவரே ஒரு கைலாசம் மாதிரி ஒருத்தர் இடம் வாங்கிட்டு செட்டில் ஆயிடுவான்னு நினைக்கிறேன் ரவி சார். அந்த அளவுக்கு பல விதமான பிரச்சனைகள் வரும். இதெல்லாம் மீறி இன்னைக்கு படம் எடுத்து முடிச்சு அழகா சிரிச்சுட்டே உட்காந்துருக்கிறார் அப்படின்னா படம் நல்லபடியா வந்திருக்கு அப்படின்னு தான் அர்த்தம். இப்படி ஒரு அருமையான ஒரு படத்தை தயாரிச்சு மக்களை சிரிக்க வைக்கிறது தான் தன்னுடைய நோக்கம் அப்படின்னு இறங்கி இருக்கிற தயாரிப்பாளருக்கு என்னுடைய பெரிய சல்யூட். அடுத்தது ராஜநாதன் சார். ஒரு இப்பதான் நேற்று தான் நான் நட்டி சாரோட ஒரு டைரக்டர் ரோல் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு டைரக்டர் ஒரு ப்ரொடியூசரை எப்படி கன்வின்ஸ் பண்ணி ஒரு படத்தை ஓகே பண்ணது அது பிரம்மபாயத்தனமான ஒரு வேலை சார். அப்படி ஒரு கதையை சொல்லி கன்வின்ஸ் பண்ணி, ஏன்னா அவரை நம்பி காசை இறக்கணும். இது அவருக்கும் முதல் படம். ஸோ இவ்வளோ பெரிய பொருளை இவரை நம்பி இறக்குறது அப்படிங்கிறப்ப அதுக்கான சரியான விஷயத்த பண்ணி இன்னைக்கு ராஜநாதன் இன்னைக்கு இந்த இடத்துல ஜம்முன்னு ஒரு கம்பி கட்டின கதைன்னு ஒரு அழகா மக்கள் பார்த்து சந்தோஷப்பட போற ஒரு படத்தை எடுத்திருக்காருன்னா அவருக்கு நடுவில் ஏகப்பட்ட இடைஞ்சல்கள் எல்லாம் வந்தது. எல்லாத்தையும் பொறுத்தது எனக்கு ராஜநாதன் அவர்கிட்ட பிடிச்சது பொறுமை சார். இந்த மனுஷனுக்கு ஏற்பட்ட விஷயங்கள் எனக்கு ஏற்பட்டதுன்னா நான் கண்டிப்பா படத்தை 5 நாளே ஓடி போயிருப்பேன். அத்தனை விஷயங்களையும் டேக்கிள் பண்ணி பொறுத்து அழகா இன்னைக்கு கொண்டு வந்து கடைசி வரைக்கும் தோல் கொடுத்து நின்றுருக்கார் ப்ரொடியூசருக்கு. அவருக்கு ஒரு அருமையான ஒரு எதிர்காலம் இந்த திரைத்துறையினருக்கு. அவரோடு நான் தொடர்ந்து டிராவல் பண்ண விரும்புகிறேன். அடுத்தது ஹீரோ நட்டி சார். சில பேர் இவங்கெல்லாம் இந்த ரோல் பண்ணாதான் கரெக்டாக இருக்கணும்னு சில பேர் இருக்காங்களே, அது மாதிரி சதுரங்க வேட்டைத்தனமான படங்கள் அப்படின்னா அது நட்டி சார் தான் அப்படிங்கிற மாதிரி அப்படி ஒரு பிராண்ட் வேல்யூ அழகாக செட் பண்ணியிருக்காரு. எனி கைண்ட் ஆஃப் ரோல் அவரால் இந்த மாதிரியான விஷயத்தில் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி. வெறும் வந்தோம் நடித்தோம் காசை வாங்கினோம் அப்படின்லாம் இல்லை. எனக்கு தெரிஞ்சு அதான் ஃபுல்லாக டெக்னீஷியனாக அவர் கேமராமேனாக இருந்ததுனால
அதுக்குள்ளேயும் உள்ள இன்வால்வ் ஆவார், கதையில் இன்வால்வ் ஆவார், எடிட்டிங் எல்லாத்துலேயும் உள்ள பூந்து இந்த படத்தை சிறப்பாக கொண்டு வந்து சேர்க்கணுங்கிற அத்தனை பொறுப்போடு இருக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு ஹீரோ, அற்புதமான ஒரு தொழில் பக்தியோடு இருக்கக்கூடிய ஒரு ஹீரோ நட்டி சார். நேற்று அவர் கூட பண்ண சீன் எனக்கு பயங்கர சந்தோஷமான ஒரு விஷயம். இந்த படத்துலையும் அவர் கூட சேர்ந்து பண்ணிக்கிறது, பண்ணும்போது என்னை என்கரேஜ்மெண்ட் பண்ணுறது எல்லாம் ரொம்ப ஹேட்ஸ் ஆஃப் டு உண்மையிலுமே நட்டி சார். அடுத்து செகண்ட் ஹீரோ முகேஷ். எனக்கு தெரிஞ்சு சல்மான் கான், ஷாருக் கான்லாம் தான் 6 பேக்கா, இந்த வாங்கிய 60 பேக் அப்படிங்கிற மாதிரி அவருக்கு காஸ்டியூமர் பட்டனே வைக்க மாட்டார் போல சட்டையில். ரப்பர் தான் வராது எல்லா சீன்லையும் வர. அவருக்கு இருக்க கட்டெல்லாம் பார்த்தா நமக்கும் இது மாதிரி வைக்கணும் போல இருக்குன்னு. எனக்கு இந்த மாதிரி கட்டெல்லாம் வராது, ஏதாவது குழவி கொட்டி எறும்பு கட்டி ஏதாவது கட்டியாக வந்தால் தான் ஒன்று போல இருக்கு. அப்படி ஒரு அருமையான 6 பேக் வச்சுருக்காரு. சூப்பர், அருமையான எதிர்காலம் உங்களுக்கு இருக்குது சார். 2 அற்புதமான ஹீரோயின்கள், ஷாலினி, சஞ்சனி, அருமையாக பண்ணியிருக்கீங்க. இந்த படம் மூலிமா இன்னும் நிறைய புதுமுகங்கள், இந்த உங்களுக்கான திறமையான ஆட்கள்லாம் கிடைக்க போகிறாங்க. இந்த விழாவினுடைய நாயகன் சதீஷ் அவர்கள் நல்ல டிஃப்ரெண்ட் சாங்ஸ் போட்டிருக்கீங்க. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பேட்டர்னில் இருக்குது, கேட்கும்படியாக இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மற்ற அனைத்து தொழில்நுட்ப ஆட்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். என் சீனும் சூப்பராக இருக்குது, எனக்கு சந்தோஷமாக இருக்குது. படமும் உங்களுக்கு நல்லபடியாக பிடிக்கிற அளவுக்கு ஜனரஞ்சகமான அனைத்தும் இருக்கக்கூடிய ஒரு பேக்கேஜாக வந்து இந்த தீபாவளிக்கு வந்து இறங்குது. பொதுவாக தீபாவளிக்கு படம் பார்க்கணும் எனக்குலாம் ஆசையாக இருந்துச்சு. கமல் சார், ரஜினி சார் படங்கள்லாம் ஓடி என்னுடைய காலேஜ் டேஸில் பார்க்கும்போது இன்னைக்கு நம்ம படங்கள்லாம் தீபாவளி வராது அப்படின்னு ஏங்கிட்டு இருக்கிறப்ப ஜம்முன்னு பட்டாசாக ஒரு படம் வந்து நிற்குது. கன்ஃபார்மாக ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டராக நல்ல ஸ்வீட்லாம் சாப்பிட்டு பட்டாசுலாம் அடிச்சுட்டு ஜோராக வந்து கலகலன்னு சிரிக்கிறதுக்கு உங்களுக்கான அற்புதமான ஒரு படம். கண்டிப்பாக கொடுத்த காசுக்கு வஞ்சல் இல்லாத ஒரு படமாக இருக்கும். தியேட்டருக்கு வந்து உங்கள் ஆதரவை தாங்க. தேங்க்யூ வெரி மச். ஜென்ரலாக அது அவர் இருக்கிற ஸ்பாட்டில் நீங்கள் அவரை ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா சிரிப்பீங்களே, ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவர் இருந்தால் போதும், கலகலப்புக்கு பஞ்சமே இல்லை சார். அவ்வளோ ஒரு சாதாரண ஒரு இன்சிடெண்ட்டை கூட ஹிலேரியஸாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு இஸ் என்ன சொல்கிற அல்டிமேட் அவர் தான். குட்டி இன்சிடென்ட்ஸ்லாம் அவர் கூட இருக்கிற நேரங்கள் எல்லாம் சிரிச்சுட்டே இருக்கலாம். இந்த படத்தில் சிங்கம்புலி சாருடைய பங்கு மிகப்பெரிய பங்கு. ஸோ டவுன் பிளேயருக்கு இறங்கி வேலை பார்த்துருக்காரு. நட்டி சாருக்கும் சிங்கம்புலி சாருக்கும் இருக்கிற அந்த காம்பினேஷன் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருக்கும் போது குத்தி ஆடி இருக்கீங்க சார். பட் ஆனால் சுற்றி வர இருக்கிறது எல்லாமே ஆண்டியாக இருக்கு. அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? கம்பி கட்டின கதை தீபாவளிக்கு ரிலீஸு. அதுக்கு முன்னாடி இங்கே ஒரு ஆடியோ ஃபங்க்ஷன், ஒரு சிறப்பான ஒரு ஃபங்க்ஷனாக இருக்குது. அதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இதில் வந்து ஒரு திரா பற்றி பேசுவோம். டைரக்டர் ராஜநாதன் இருக்கார் பாருங்க, அவர் வந்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கதை இப்படி இப்படின்னு என்கிட்ட சொன்னார். நான் அவர் சொல்கிறப்பெல்லாம் நான் பார்த்துக்கிட்டே தான் இருந்தேன். இவர் தொப்பியை கழட்டிட்டு பேசுவாரா, தொப்பியை கழட்டாமல் பேசுவாரா, இல்லை பேட்ச் வச்சுருக்காரா, இல்லை விக்கு வச்சுருக்காரா, இல்லை என்னை மாதிரி வழுக்கையா, இல்லை சொட்டையா, மொட்டையா, என்னடா செஞ்சுருக்கான்னு தெரியல. அப்போ நான் கேட்டேன், கதையெல்லாம் நல்லா தான் இருக்குது, காசு வாங்கியாச்சு, நடிக்க போகிறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, சேவ் பண்ணியிருக்கீங்களே என்னை மாதிரி வழுக்கையான்னாரு. சத்தம் போடாதீங்க என்ன அப்படின்னாப்புல. சரி ஓகே, உண்மையை ஒத்துக்கிட்டாரு அப்படின்னாச்சு. தம்பி டைரக்ட் பண்ணார், நம்ம பண்ணிட்டோம். அதுக்கடுத்து இந்த ரவி சார் ப்ரொடியூசர் இருக்கார் பார்த்தீங்களா, அவருக்கு நம்மளுக்கே தெரியாமல் நிறையா பேர்த்துக்கு பிரியாணி வாங்கி கொடுத்துருக்கீங்க. புது ஹோட்டலாக கூப்பிட்டு போய் முருகானந்தத்தை சாப்பிட வச்சுருக்கீங்க, ஸ்விம்மிங் பூலில் குளிக்க வச்சுருக்கீங்க, எனக்கு மட்டும் பட்டையை போடப்பட்டு நட்டி சாரோட ஆட விட்டுருக்கீங்க. சரி இருந்தாலும் பரவாயில்ல, ரிலீஸ்க்கு ஒரு வாரம் இருக்குது, ஒரு 4-5 கடை பிரியாணி கிடைக்கு, கூப்பிட்டு போயிருங்க. ஓகே சார். அவங்க டீம் எப்படின்னா, ப்ரொடியூசர் சார், இந்த டைரக்டரு ராஜநாதன் எல்லாருமே ஜிம்முக்காரங்க. ஜிம்மு கெட்ட பழக்கமே கிடையாது. எப்போ பார்த்தாலும் காலையில் 3 மணி நேரம் ஒர்க் அவுட்டு, சாயந்தரம் 3 மணி நேரம் ஒர்க் அவுட்டு. எவனாவது சேர்த்து குடிச்சிருந்தா கூட அவனை பார்த்து முறைச்சிக்கிட்டே இருப்பாங்க. தண்ணி அடிக்கிறவனை பார்த்தா 10 அடி ஓடி போயிடுவாங்க. இவங்க பக்கத்தில் நம்ம உட்காந்து என்னடா பண்ணுறது, இல்லை சார் காலையில் எழுந்திரிச்சிங்களா சார், பைக்கிங் போகலாம் சார், சார் இன்னைக்கு காலையில் ஈவினிங் போயிடலாம் சார், எத்தனை சார் இன்னைக்கு தான் எவ்வளோ நேரம் சார் நடந்தீங்க சார், ஒர்க் அவுட் பண்ணுங்க சார், டைப் பண்ணுங்க சார், சார் இதை விட்டு எடுத்துக்கேன் சார், சார் அங்கிட்டு போங்க சார், அங்கிட்டு போங்க, தட்டை பார்ப்பாங்க சாப்பிட, இது கொலஸ்ட்ரால், இது ஃபேக்ட், இது நீங்கள் அதை கரெக்ட், ஐயோ தப்பிக்க முடியாது போல அப்படிங்கிற அளவு அவங்க பயங்கரமான ஃபிட்டு. ஸோ இந்த படத்துக்கு நம்ம போயிட்டோம், படம் வேலை பார்க்க போகிறோம், நட்டி சாரோட நடிக்க போகிறோம். நட்டி
நட்டி சார் அது வந்து முருகானந்தத்தை சொல்லிடுவோம். முருகானந்தம் வந்து எனக்கு ஒரு படம் வந்து கபாலி டாக்ஸ்க்கு முன்னாடி ஒரு படம் நடித்தோம். அந்த படத்தில் கொஞ்சம் மீட் பண்ணோம், அதெல்லாம் பேசினோம் வச்சோம். எனக்கு தெரியல, எனக்கு அவருக்கு என்ன எவ்வளோ பிடிக்கும் தெரியாது. ஆனால் எனக்கு அவரை முருகானந்தத்தை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா எங்கள் டைரக்டர் மணிவண்ணன் சாரோட சின்ன சாயலில் இருப்பார். அதனால் எனக்கு அவர் வந்து முருகானந்தத்தை பிடிக்கும். நல்ல ஹியூமரு, நல்லா பேசுவார். நான் ஒன்று சொன்னேன்னா அவரும் ஒன்று சொல்லுவார். அது மாதிரி இருக்கும், இது மாதிரி இருக்கும், அது நிறையா இருக்கும். இப்போது அவரோட அந்த ஒர்க்கு அந்த சின்சியாரிட்டி எல்லாமே இருக்கும். இன்னொரு விஷயம், நீங்கள் வந்து இங்கே பேசிக்கிட்டு இருக்கீங்களா, இடையில தப்பாக பேசுகிறேன். நிறையா பேர் ஃபுல்லாக பேப்பரில் வெற்றியை பார்த்துட்டு தான் நாங்கள் ஷூட்டிங்கே போவோம்னு தயவு செய்து பொய்யா சொல்லி தொலைங்க. அதை விட்டுட்டு அங்கே தான் போய் எழுதுவோம்னா இவங்க என்ன தான் செய்வாங்க மற்ற நேரம். அடுத்த ப்ரொடியூசர் நினைப்பார்ல, அங்கே தான் போய் பேசுவோம், அங்கே தான் மாறும், உடனே சொல்லுவார், இவர் ஒன்று சொல்லுவார், அவர் ஒன்று சொல்லுவார் அப்படின்னு சொல்லிடுவாங்க. சொல்லால் வழங்கிடும் சார். பேப்பரில் உட்காந்து படிச்சு பேப்பரில் வெற்றியை பார்த்து தான் சார் நாங்கள் ஷூட்டிங்கே போவோம். இந்த ஃபுட்டேஜ் 80 அடிக்கு மேலே எடுக்கக்கூடாது தான் சார் போவோம். 3 லென்ஸ் தான் சார், 8 ஷாட்டு 16 அதை டிவைட் பண்ணிக்கிறோம் சார். இது ட்ராக்னு ஃபிக்ஸ் பண்ணி தான் சார் போவோம்னு சொல்லி தொலைங்க. அங்கே போய் தான் பண்ணுவோம். அப்போ அடுத்த போலீஸ் உங்களுக்கு எப்படி அட்வான்ஸ் கொடுப்பாங்க? அப்போ அவங்க அங்கே தான் வந்து பண்ணுவாங்க. அவங்க அங்கே தான் பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு எப்படி ரூம் போட்டு கொடுப்பாங்க, எப்படி சோறு போடுவாங்க? அப்படியெல்லாம் சொல்லாதே, பொய் சொல்லி பழகுங்க. புரியுதுங்களா அவங்களுக்கு? அதனால எல்லாமே நாங்கள் ப்ரிப்பேராக தான் போவோம் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அடுத்து யாரோ ஒருத்தர் சொன்னாங்க, அந்த மறந்தேன், மைக் டைசனை கூப்பிட்டு வந்து இங்கே கபடி போல் அடைச்சு சொன்னாங்கன்னு. ரவி சார் சொன்னார், என்னை விட சொல்லிடலாம் சார். உசைன் போல்ட்டை கூப்பிட்டு வந்து இங்கே பட்டவடை வந்துட்டாங்க. உசைன் போல்ட்டை கூப்பிட்டு வந்து சிங்கப்படிய பட்டவடை வந்து என்னன்னு சொல்லிடலாங்க சார். அடுத்த ஃபங்க்ஷன்லாம் சொல்லுங்கள் சார். இதுக்கு இடையில டிவிக்கெல்லாம் போகிறோம்ல, அங்கே பார்த்து ஏதாவது சொல்லி விடுங்க. கொஞ்சம் சம்பளம் யாருக்கும் ஏறிட்டாலும் அவங்க கொடுத்துட்டாலும் நம்ம வாங்கிட்டாலும். அடுத்து, ஒரு மனுஷன் எப்போ பேரை மாற்றினா எப்போ பேர் வைக்கலாம்? இந்த பேர் குழப்பத்திலே சாம்ஸ் ஒன்று பாரு, நிறைய பேர் மறக்க போறாங்க. ஜாவா சுந்தரேசன், இன்னும் 10 வருஷம் கழித்து புல்லட்டு புருஷோத்தங்க. அதுக்கடுத்து இன்னும் 15 வருஷம் கழிச்சு டிவிஎஸ் சின்னசாமி. சரி, உங்கள் இஷ்டம், உங்களுக்கு பிடிச்சிருக்கு வச்சுங்க. ஆனால் இந்த ஜாவா சுந்தரேசனை நான் தினமும் ஜாவா சுந்தரேசனா சாம்ஸு, ஜாவா சுந்தரேசன் சாம்ஸு, ஜாவானா சாம்ஸு அப்படின்ட்டே மனப்பாடம் பண்ணிட்டு நீங்களே ஒரு தடவை ஜாவா சுந்தரேசன் மெசேஜ் அனுப்ப போகிறீங்க. நான் சாம்ஸிட்ட கேட்டு உங்களை கூப்பிட்றேன்னு சொல்ல போகிறேன். சேட்டை சரி இருந்துட்டு போங்க. இப்போ இங்கே ஒரு சின்ன ஒரு ஆசை இருந்துச்சு. ஸ்ரீலிங்கிட்ட கூட சொன்னேன் ஹீரோயின்ட்ட, மேலே வரும்போது என் பக்கத்தில் உட்காரமாங்க. யாரோ சீட்டை காட்டி நகட்டி விட்டேன். இந்த பிள்ளை எட்டி பார்க்க முடியும். அதுக்குள்ள துபாய் போயிடுச்சு. எங்கே பார்க்குறது? சும்மா ஆனாலும் உட்காந்து ஏதாவது பேசிக்கிட்டு நம்ம நல்லா இருக்கேன். நம்மளுக்கு தெரிஞ்ச 4 இங்கிலீஷ் வார்த்தை. ஹலோ, ஹவ் ஆர் யூ, வேர் ஆர் யூ, வென் யூ ஆர் கம், வென் யூ ஆர் பேக். அதுலேயும் 3 வார்த்தைக்கு அது புரியலை. சும்மா நாள் இருங்க சார். ஒரு செகண்ட் ஹீரோயினி அந்த பொண்ணு நல்லா நடிச்சிச்சு, அழகாக இருக்காங்க, ரொம்ப நல்லா நடிக்கிறாங்க. அவர் செகண்ட் ஹீரோ. அந்த ஆள் பக்கமே திரும்பி பார்க்கக்கூடாதுன்னு வச்சுட்டாங்க. அந்த ஆள் இப்படி உடம்பு வச்சுருந்தாங்கன்னா நம்மளாம் என்ன செய்யறது? எதுக்கு தான் இப்படி வச்சுருக்காங்க? வீட்டுக்கெல்லாம் போக மாட்டேங்களா? சிம்மிலே வாப்படுத்து கிடக்கு. அடுத்தவங்க பற்றி நினைக்கவே மாட்டேங்க. குடுமையா அவனை எல்லாம் நினச்சா. சோறு திக்கிறது இல்லை, காப்பி குடிக்கிறது இல்லை, 1 லிட்டர் தண்ணிக்கு மேலே குடிக்கிறது இல்லை. இங்கே பக்கத்தில் ஒருத்தவங்க அப்பளமும் ஊறுகாய் ஈரையெல்லாம் வச்சு தின்னுக்கிட்டு இருக்காங்க. அவனை அப்படியே பார்க்குறது, முறைச்சி பார்க்குறது. உங்களை சாப்பிடக்கூடாது நாங்கள் சொன்னோமா? நட்டி சார், ஐ லவ் யூ சார். நான் கடவுள் நடிச்சாச்சு, ஒர்க் பண்ணியாச்சு. என்னடா செய்ய போகிறோம், எவ்வளோ சம்பாதிக்க போகிறோம், என்ன செய்ய போகிறோம்? முளைச்சிருமா அந்த சினிமாவில்? நம்ம கப்பல் கரையேறிடுமா? என்னடா செஞ்சிடும்? யார் தடையத்தையா ஃபாலோ பண்ணிட்டு போயிடுமா, இல்லை நம்ம தடம் பதிச்சிடுமா? அப்படியே ஒரே குழப்பம். நான் கடவுள் போஸ்டரை பார்த்துட்டு இருக்கேன் ஏவிஎம்மில். என் மனைவி ஃபோன் பண்ணுறேன், நாளைக்கு படம் ரிலீஸு,
ரிலீஸ் ஆனவுடனே நான் வந்து தினம் வந்து 10,000 ரூபா சம்பளம் கேட்க போகிறேன். அப்படியா? கொடுப்பாங்களா? கொடுப்பாங்க. பெரிய படம்ல அதெல்லாம் நீ நடிகன்னு 10,000 ரூபா கொடுப்பாங்க. ஒரு 20 நாள் கழிச்சு முன்னாடி ஃபோன் பண்ணான், யாராவது கூப்பிட்டாங்களான்னு. கூப்பிடவே இல்லை. ஏன் 10,000 ரூபா தெரியும், 5,000 ரூபா கல்லில் போகிறோம், கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். சரி 2,000 ரூபா வரைக்கும் வந்தான். 2,000 ரூபா கேட்டால் தருவாங்களான்னு. வரவே இல்லை. மாயண்டி குடும்பத்தார் ரிலீஸ் ஆயிடுச்சு. படம் ஹிட்டு. அதுக்கப்புறம் ரவி மரியாட்ட எனக்கு ஃபோனு, பங்காளி வாங்க ஒரு படம் பண்ண போகிறேன், மிளகான்னு ஒரு படம் பண்ண போகிறேன், நீங்கள் நடிங்க. யார் ஹீரோ? நட்டின்னு ஒருத்தர் பிஆர் விஜயலட்சுமியோட அசிஸ்டண்டாக இருந்தார். ஆமாம் மணி அசிஸ்டண்ட் இருந்தார். ஆமாம் தெரியுமே, எங்கள் சுந்தர் சாரோட ஃப்ரெண்டு, வாங்க அப்படின்னாரு. ட்ரெஸ்ட் படத்துக்கு போனேன். மேலே வாங்கன்னு கூப்பிட்டாரு. சார் நீங்கள் ஹிந்திலெலாம் நிறையா படம் பண்ணியிருக்கீங்களே, கேமராமேனாக பண்ணியிருக்கீங்களா? ஆமாம். நீங்கள் பரம்புடி தானே? கமல் சார் ஊர். என்னென்ன ஹிந்தி படம்லாம் பண்ணியிருக்கீங்க? தமிழ் படம் என்னென்ன பண்ணியிருக்கீங்க? மனோபல சார் அது அந்த படம்லாம். இதுக்கப்புறம் இன்னொரு படம் பண்ண போகிறேன் அவருக்கு. ஓ இங்கே வாங்க அப்படின்னு கூப்பிட்டு டிராவிலேருந்து ஒரு 4 லட்ச ரூபாய் செக்கு கொடுத்தார். 4 லட்ச ரூபாய்க்கு இந்தாங்க வச்சுக்கங்க சார், ஷூட்டிங் வாங்க போகலாம். எத்தனை நாள் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க? ரவி 30 நாள் சொல்ல படத்தை இருந்து முடிச்சுட்டு வந்துடுவோமா? போகலாம் சார் அப்படின்னா. படம் பேர் மிளகா. போயிட்டோம். நானும் நண்டி சார் தான் ரூம்லேயே இருப்போம். நான் அவர்கிட்ட பேசுவேன், இவர் என்கிட்ட பேசுகிறேன். அன்றாக்கேஷிப்லேருந்து அவர் தம்பிலேருந்து ஹிந்தி படத்துலேருந்து இங்கிலீஷ் படத்துலேருந்து நிறையா பேசிக்கிட்டே இருப்போம். ஒரு நாள் ஃபோன் எடுத்துகிட்டு வெளியே வந்து நான் பேசுகிறேன் நைட்டு 9 மணிக்கு. அப்போ யாரோ ஒருத்தன் வந்து செல் எடுத்துகிட்டு வந்து என் கூட ஃபோட்டோ எடுக்கணும்னு நினைக்கிறேன். நான் சொன்னேன் ஒழுங்காக போயிரு, அடி அவனை போடா, இந்த மாயாண்டி குடும்பத்தார் 8 நாள் என் கூட ஃபோட்டோ எடுக்கணும் போடான்னு சொல்லி சத்தம் பண்ணிட்டேன். அவன் போனவன் 20 பேரை கூப்பிட்டு வந்துட்டான் என்னை அடிக்கிறது. அந்த படத்தில் லூசா நடிக்கிறாங்களா, அதை வந்து என்னை அடிக்கணுங்கிறான்டா. நம்ம ஊரில் மதுரையில் திருப்பரங்குன்றத்தில் நம்மளை அடிக்கணுங்கிறான்டா. அவனை வாடான்னு சொல்லி அவங்க ஒரு 12 பேர் வந்துட்டாங்க. இவருக்கு தெரிஞ்சிச்சா, சிங்கப்பள்ளி சார் ஏதோ சொன்னாரா, அந்த திருப்பரங்குன்றத்துலேருந்து அடிக்க வந்துட்டாங்க சார்னு. இவர் வெளியே வந்து கைலி வச்சு மடிச்சுக்கிட்டு என்ன நினைச்சுக்கிட்டு கத்துறாரு. அவங்க எல்லாரும் அமைதியா இருக்காங்க. சிங்கம் போய் வீட்டுக்குள்ள தூங்குது, பயந்து போய் தூங்குது. பரமக்குடி கருது கத்துறாரு. 4 ஒழுங்கா வெளியே வந்திருக்கணும். நம்மளை அடிச்சு போய் கல்லை விட்டு எரிஞ்சுவாங்க. நான் உள்ள படுத்துருக்கேன். இவர் 12:30 மணி வரைக்கும் அவங்க போன அடிச்சு படுத்து விட்டார். அது மாதிரி நிறைய இன்சிடென்ட். மிளகாயில் ஆரம்பிச்சது போன வருஷம் உலகம் ஃபுல்லாக ஒன்று மகாராஜா வரைக்கும் அவர் கூட நான் இருக்கேன். என் கூட அவர். இந்த படம் கேரக்டர் எப்படி பண்ணலாமா பண்ண வேணாமா என்ன இது நான் பாம்பேலேருந்து ஃபோன் பண்ணுறேன். வாங்க பண்ணிக்கலாங்கிறது மகாராஜா படத்தில். டெய்லி நைட்டு அன்றாக் கஷ்யப்பை கூப்பிட்டு வச்சு இவர் தான் சிங்கப்பிள்ளை அப்படின்னு என்கிட்ட பேசிட்டு. இப்போ சதுரங்க வேட்டை மாதிரி இந்த படம் கம்பி கட்டும் கதையும் வந்துருக்கு. இப்போ நான் அவர்கிட்ட கேட்டேன், இந்த மாதிரி ஏமாத்துற மாதிரி நீங்கள் உலகத்தை ஊரை ஏமாற்றி சம்பாதிக்கிற மாதிரி நிறைய கதைகள் வருது, உங்களவே அணுகிறாங்களே அது என்னன்னு கேட்டேன். இவருக்கு என்னன்னா, ஒரு நாளைக்கு நான் ஒரு தடவை சாமி கும்பிடுவேன். ஒரு நாளைக்கு காலையில் இருந்துச்சுன்னா குளிச்சேன்னா சாமி கும்பிடுவேன், குளிக்கலைன்னா சாமி கும்பிடுவேன், சாப்பிட முன்னாடி சாமி கும்பிடுவேன். லேசாக சாப்பாடு எடுத்து இந்த இப்படி வைப்பாங்க. சாப்பிட்ற முன்னாடி 3 நிமிஷம் சாமி கும்பிடுவாங்க. காப்பி குடிக்கிற முன்னாடி 4 நிமிஷம் சாமி கும்பிடுவாங்க. தூங்கும்போது சாமி கும்பிடுவாங்க. ஃப்ளைட் ஏறணும்னு சாமி கும்பிடுவாங்க. இறங்கணுன்னே சாமி கும்பிடுவாங்க. யாருக்காவது ஒருத்தட்ட பேசணுன்னே தேங்க்ஸ் மேடம் அப்படி கும்பிடுவார். என்னென்னு செய்வார். அவர் வந்து சதுரங்க வேட்டையில் ஊரே ஏமாத்துற மாதிரி பண்ணுறேன்னா எப்படி? இப்போ என்னை பார்த்தோன்னு சொல்லுவாங்க ஒரு பிச்சைக்கார நான் நடின்னு. நான் அதுக்கு அடுத்த படத்தில் லூசா நடினேன். முன்னாடி வைப்பா உன்னை பார்த்து கரெக்ட் எழுதுவாங்களா இல்லை எழுதி கொடுக்குறாங்க. அது மாதிரி நான் அவர்கிட்ட கேட்டேன், சகோதரன் நட்டிகிட்ட கேட்டேன், என்னது அவர் கதை கேட்குறாங்க. ஒரு கம்பெனியில் கதை கேட்டிருக்காரு. அவர்கிட்ட அந்த டைரக்டர்கிட்ட கேட்டிருக்காரு, சரி இந்த படத்தில் நான் நல்லவனா கெட்டவனா, வேல்நாயகர் மாதிரி கேட்டிருக்காரு, நல்லவனா கெட்டவனா.
அதுக்கு அவர் தெரியலேன்றுங்க. அதுக்கப்புறம் ஏன் தெரியல, நீங்கள் தானே கதை எழுதுனீங்க, நீங்கள் காசு கம்மியாகனா நல்லவர், காசு கூட கட்டணா கெட்டவர். சரி, நான் வந்து நல்லது கெட்டவனாவே 2 பேர் இருக்காரு. அவன் குழம்பி போயின்னா வரல, அவன் எங்கே போயிட்டான்னு தெரியல. ஸோ இந்த படத்தில் என்னென்னா, இந்த படத்தில் சாரோட கேரக்டர் மாதிரி என்னோட வாழ்க்கையில் நிறைய அனுபவங்கள் இருக்குது. எங்கள் ஊர்லேயே நிறைய பேர் ஃபாரின் போகணும்னு சொல்லிட்டே இருந்தாங்க. நான் ஒரு ஆளுக்கு கூப்பிட்டு போய், இவர் ஃபாரினுக்கு அனுப்புகிறாரு, உங்கள் பாஸ்போர்ட்லாம் கொடுங்க, இவருக்கு பணமெல்லாம் கொடுங்க, அப்படி இப்படின்னு சொன்னேன். வாரத்துக்கு ஒரு தடவை நான் ஒரு 2 ஆளாக கூப்பிட்டுப்பேன். 70,000, 1 லட்சம், 80,000 ஆளுகளை கூப்பிட்டு போயிட்டே இருக்கேன். அந்த ஆள் காசு வாங்கிட்டே இருந்துட்டு, என்னடா அந்த ஆள் நம்மளுக்கு பெரிய பிஆர்ஓ வரைக்கும், நம்ம ஒரு பெரிய மார்க்கெட்டிங்கை கொண்டு வர்றாங்க, நிறைய பேரை கூப்பிட்டு வர்றானே அப்படின்னு சொல்லிட்டு, தம்பி உன்னோட ஆசை என்னன்னு கேட்டான். நான் தானே சார் சினிமா எடுக்கணும் சார், டைரக்ஷன் பண்ணணும் சார், நான் ப்ரொடியூஸ் பண்ணுறேன் தம்பி, ஆனால் ஒன்று நான் ஒரு டைட்டில் சொல்லுவேன், அதுக்கு நீ கதை பண்ண நான் படம் பண்ணுறேன். என்ன சொல்லுங்கள் சார். போலீஸ் என்ன செய்யும், போலீஸ் என்ன செய்யும், சூப்பர் சார் அப்படின்னு சொல்லிட்டு நான் 2 பேரை கூப்பிட்டு போயிட்டே இருக்கேன். அந்த காசு வாங்கி போட்டுகிட்டே இருக்காங்க. நான் போலீஸ் என்ன செய்யும், போலீஸ் என்னடா செய்யும், எப்படி செய்யும், எதாவது செய்யும் எழுதிட்டே இருக்கேன். ஒரு நாள் காசு வாங்கி ஓடிவிட்டாங்க. அந்த ஆளை தேடுறேன், தேடி பார்க்குறேன். அந்த ஆளே காணாம். அந்த ஆள் எந்த ஊரில் இருக்கான்னு தெரிஞ்சு போச்சு. அந்த வீட்டில் போய் காசு இப்போ வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போனால் அவன் சம்சாரம் கறிக்கோட்டையில் பல்லு விளக்கிட்டு இருக்கு. இவன் கொண்டு போன காசு 16 லட்ச ரூபா. எப்படி கிடைக்கும், கோபால் பல்படினா கூட கொடுத்துருவாங்க. கறிக்கோட்டையில் விளக்கிட்டு இருக்கு. சரி கிடைக்காது. 6 மாதம் கழிச்சு அந்த ஆள்கிட்ட போலீஸு அவர் அந்த ஓடிப்பனார்ல அவர் நம்பர் கிடச்சிச்சு. நான் ஃபோன் பண்ணேன். ஹலோ, என்ன நினச்சிட்டு இருக்கேன், திருநெல்வேலி டிஎஸ்பி சொந்தக்காரர், மெட்ராஸில் இருக்க அவர் சொந்தக்காரர், எங்கள் மினிஸ்டர் வரும், எங்கள் எம்எல்ஏ வரும், வார்டு கவுன்சிலர் தூக்கிடுவோம், போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன். தம்பி உனக்கு ஒரு டைட்டில் சொன்னேன், அதை சொல்லுப்பா. போலீஸ் என்ன செய்யும் வச்சிருப்பா தம்பி, போலீஸை வச்சு தூக்கிடுவோம், நீ உள்ளே வச்சு போய் அப்படி இப்படின்னு சொன்னேன். தம்பி உனக்கு 6 மாதத்துக்கு முன்னாடி ஒரு நம்பர் கொடுத்தல, என்னாச்சு, போலீஸ் என்ன செய்யும் வச்சிருப்பா. அப்போ அவர் ஆல்ரெடி முன்னாடி சொல்லிட்டாரு, நம்மளுக்கு அது தெரியலை. இது மாதிரி ஏமாத்துற ஆள்கள் நிறைய பேர் இருக்காங்க. சதுரங்கவேட்டையில் இருக்கட்டும், இந்த படமும் பாருங்கள், ஏமாத்துறவங்க இப்படிலாம் ஏமாற்றுவாங்க, ஆசையை தூண்டுவாங்க, நீங்கள் நேர்மையாக இருங்க அப்படி தான் சொல்லிட்டு இருக்கோம். அப்புறம் எங்கள் ஊரில் ஒரு ஆள் ஏமாத்து, வாங்க நாளைக்கு ஃபாரின் வா, எல்லாத்தையும் ஏற்றினார். 15-20 பேர் ஏற்றினோடனே இன்னைக்கு நான் அனுப்பவே இல்லை. ஒரு நாள் நாளைக்கு வாங்க, ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் ஏறிக்கல, ஞாயிற்றுக்கிழமை வாங்க நாளைக்கு வாங்கன்றாங்க. நாளைக்கு ஏற்றலை. உடனே அவங்க நேரம் போனாங்க, என்ன சார் இன்னைக்கு ஃப்ளைட் ஏற்றுறேன்னு, என்னாச்சு, ஞாயிற்றுக்கிழமை ஏர்போர்ட் லீவு பூட்டிட்டு சாவி எடுத்து போயிட்டார் செக்யூரிட்டி. நீங்கள் வாங்க திங்கிட்டாங்க வாங்கன்றீங்க, இந்த மாதிரி சொல்லிடாம இப்படியாம தெரியாம. எங்கள் சொந்தக்கார பொம்பளை வந்தது, எங்கள் மாமன் ஒருத்தர் பிடிச்சி ஏதோ வஞ்சிக்கிட்டே இருக்கு, வேலைக்கு போக மாட்டேன் வஞ்சிக்கிட்டே இருக்கு. அவன் பொண்டாட்டி தொல்லை தாங்க மாட்டான். எங்கள் மாமன் என்கிட்ட ஓடி ஒழிஞ்சிட்டான். பொண்டாட்டி நேராக போலீஸ் ஸ்டேஷன் போயிடுச்சு. புருஷனை காணாம். போனோடனே கேட்குது, என்னம்மா புருஷனை காணாம், இப்படிலாம் வந்தீங்கன்னா எப்படிமா புருஷன் இருந்தான், சரி எப்படியா கண்டுபிடிச்சிருக்காங்க, சரிம்மா அவன் போட்டா விடுமா. இந்த பொம்பளை அந்தம்மா போட்டா விடுது. ஏமா காணா பண்ண உன் புருஷன் தானே, உன் புருஷன் போட்டா விடுமான்னு இருக்காரு. இல்லைங்க, இந்த போட்டாவில் விளம்பரம் கொடுங்க, நான் காணா போனேங்க, நான் போயிட்டேன், நம்ம வீட்டுக்கு வேணும், நம்ம பிடிச்சிக்கலாம். புரியுதுங்களா? ஆக இப்படி எல்லாமான ஒரு மிகப்பெரிய நகைச்சுவைகள், ஏமாற்று வேலைகள் எல்லாமே இருக்கும், சமூகத்தில் எல்லாமே இருக்கும். இந்த கம்பி கட்டின கதையில் எனக்கு என்னென்ன ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, யார் எப்படியெல்லாம் ஏமாற்ற போகிறாங்க, என்ன செய்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். முதல்ல திட்டெல்லாம் கேட்பேன், டைலாக் என்ன சொல்கிறீங்க, நான் சொல்கிற மாதிரி நீ சொல்லு, ஆசிரமத்தை நடத்து, என்ன சொல்ல, வரியை பாட்டாக்கு, பாட்டை வரியாக்கு மாட்டேன். வரியை எப்படி பாட்டாக்குறது, பாட்டை எப்படி வரியாக்குது, நிலவு வந்ததும் மலர் மலர்ந்ததா, மலர் மலர்ந்ததும் நிலவு வந்து பாட்டு தானே, அதை வரியாக்கு. நிலவு வந்தது மலர் மலர்ந்ததா, மலர் வந்தது நிலவு வந்ததா, அதுதான் பாட்டாக்குறது. வரியை பாட்டாக்கு, பாட்டை வருது. கிளைமாக்ஸ்லாம் ஒரு நாள் முருகானந்தத்தை கட்டி பிடிச்சேன், நானும் அவன் பேசுவேன்.
என்னென்னமோ சொல்கிறீங்களே சாமி, இந்த ஆசிரமத்தை எப்படி காப்பாற்றுறது? அது நட்டி சார் சொன்னார், பணக்காரனா பார்த்து ஏமாத்து, என் பேரை காப்பாத்து. என்னையா அப்படின்னு பேசிட்டு சிரிக்கிறார் நட்டி. நான் சிரிச்சுட்டு பேசுகிறேன், என்னாச்சு? பணக்காரனை பார்த்து ஏமாத்து, என் பேரை காப்பாத்து அப்படிங்கிறார். ஸோ இந்த மாதிரியான நிறையா பஞ்சஸ் இந்த படத்தில் இருக்குது. கம்பி கட்டின கதை. ரவி சார் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நண்பனுக்காக ஒரு படம் வாங்கினார். நண்பனுக்காக நான்லாம் ஒரு 2 புரோட்டா வாங்கி தருவேன், ஏதாவது சரக்கு இருக்கு அப்படின்னா சரக்கு வாங்கி தருவேன், ஏதாவது ஊருக்கு போகிறேன்னா காசு கொடுப்பேன், தேங்க்ஸ் மாப்பிள்ளைன்னா ஒரு 5000 கொடுப்பேன். அதுக்கு மேலே அப்படியே ஆட்டம் காட்டுவேன், தரவே மாட்டேன். ஆனால் இந்த ஆள் பல கோடிகளை போட்டு நண்பனுக்கு படம் எடுத்துட்டு, ரவி சார் உங்கள் புண்ணியத்தில் உங்கள் டைரக்டருக்கு அமேசான் காட்டுக்கு அனுப்பி அவருக்கு முடி வளர்றதுக்கு ஏற்பாடு பண்ணி இன்னும் கொஞ்சம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தம்பி நீ போயிட்டு வரல 2 பாட்டில் எனக்கு வேணும். ரமேஷ் சார் இந்த விழா நாயகன் மியூசிக் டைரக்டர் சூப்பராக பண்ணியிருக்கார், மியூசிக் நல்லா பண்ணியிருக்கார். அவர் வயசுக்கு இன்னும் நிறைய உயரங்கள் இருக்குது, நிறைய காலங்கள் இருக்குது. இப்போ தான் அவங்க தம்பியோட ஃபோட்டோகிராஃபியில் ஒரு படம் பாண்டிச்சேரியில் நான் பண்ணிட்டு வந்தேன். சூர்யா படத்தில் சூர்யா அவருக்கு கேமராமேன் படத்தில் பண்ணிட்டு வந்தேன். எடிட்டர் ஃபாசில் எப்போ நட்டி சார் வீட்டில் இருந்தாலும் போனாலும் அவர் தான் இருப்பார். அனைவரும் படம் பண்ணுறோமே, அனைவரும் படம் பண்ணுறோமே, அனைவரும் படம் பண்ணுறோமே, அனைவரும் படம் பண்ணுறோமே. தலைவர் அதில் ஒரு 50,000 ரூபா குறையுது, அனுப்பிச்சாச்சுனே. இல்லை தலைவர் அது 1 ரூபா, ஐயோ அதெல்லாம் அன்றைக்கே அனுப்பிச்சாச்சுனே அப்படின்னு இருப்பார். சரி வேறு ஏதாவது உறக்க கேட்டோம்னா அடுத்த படத்தை கூப்பிட மாட்டேன். ஆமாம் வந்துருச்சு நம்ம சொல்லுங்க, ஆனால் வந்துருச்சு. ஃபாசில், அப்புறம் சாம்ஸு, ஹீரோயினி, செகண்ட் ஹீரோயின், எல்லா டெக்னீஷியன்ஸும் எனக்கு சாங் இல்லையோ ஒரு இல்லையோன்னு நினச்சேன். அப்புறம் ஒரு ஆசிரமத்தில் ஒரு சாங்கை இங்கே போட்டு விட்டு அதை நம்ம கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணிட்டாங்க. கோதண்டன் சொல்லிச்சு, அந்த எல்லோரும் நடிகர் எதுவும் செய்யலை. ஒரு கம்பெனியில் வேலை பார்த்தா வேண்டாம், அந்த கம்பெனி தான் காசு கொடுக்கும். ஒருத்தட்ட டிரைவராக வளர்த்தோம்னா அந்த ஓனர் தான் காசு கொடுக்கும். நம்மளுக்கு உலகமே கொடுக்கும். உலக தமிழர் கூட முடியாது, சம்பந்தமே இல்லாதெல்லாம் கொடுப்போம். உலகத்தின் உச்சபட்ச தீரி என்ன தெரியும் உங்களுக்கு? ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்றோம், அந்த ஹோட்டல் ஓனர் எவ்வளோ காசு வச்சுருக்கேன்னு கேட்குறோமா? தம்பி என்ன தோசை வாங்கிட்டீங்க, இட்லி வாங்கிட்டீங்க, பூரி வாங்கிட்டீங்க, எவ்வளோ காசு வச்சுருக்கேன்? ஓனர் கேட்பாரா? சர்வர் கேட்பாரா? கேட்க மாட்டார். சாப்பிட்டு வந்து காசை கட்டி போகும்போது சேலை எடுக்க போகுது லேடிஸு, அப்படியே சேலை எந்திரிக்கிறான். வீட்டுக்காரமாக கேட்குது, சாயம் போகும்போது எக்கா எட்டு போக கட்டுக்கா துவக்கா காய போடுக்கா, சாயம் போச்சுன்னா காசு வேணாங்க, எட்டு போகாங்கிறான். எட்டு போங்கிறாங்க. நம்ம சினிமா எப்படி வாசல்லே காசை வாங்கிடுவோம். தம்பி 100 ரூபா கொடுத்து பூரா இப்போ வெளியே போஸ்ட் ஓட்டணும்ல, நானும் சன்னி லியோனையும் கிஸ் பண்ணி இருக்க மாதிரி அது உள்ளே இருக்குன்னு நினைக்கிறீங்களா? சரி இல்லைனாலும் கேஸ் போட முடியுமா? கேஸ் போட்டு அவன் ஜெயிச்சுருவானா? சிங்கம் இப்படி பறந்து அடிக்கும் 10 பைட்டுன்னு போடுறான், 1 பைட்டு இருக்காது, காசு கேட்பானா? பாடல் அனைத்தும் தேனாறு, பாடல்கள் 6, தேன் சோட்டு 8 முட்டுங்கிறோம்ல, ஏதோ ஒண்ணு இல்லை எனக்கு காட்டு நோக்காருவான். சிங்கத்தையும் புலியையும் எத்தி விளையாடும் காட்சி, அபூர்வ காட்சிகள் வெளியே போஸ்ட் ஓட்டணும். உள்ள போனா ஒண்ணுமே இல்லை, காசு கேட்பானா? கேட்கறது ரூல்ஸ் கிடையாது. அவ்வளவுதான். நீ உள்ள போய் பாரு. இதுதான் வித்தியாசமான ஒரு உலகம். இதுதான் வித்தியாசமான உலகம். ஆக இந்த வித்தியாசமான உலகத்தில் நிறைய பேர் கொடுக்கல, சாதாரண மனிதனை விட நம்ம கொஞ்சம் அதிகமாக சம்பாதிக்கிறோம். புகழடைந்தால், பெரிய ஆளாக வந்தால் கஷ்டப்படுறவங்க நிறையா பேர் இருக்காங்க. எல்லா பேரும் சிக்கனு, மட்டனு, கருவாடு, பொங்கல், புளிச்சோறு, சோறு, சாம்பார், கறிக்குழம்பு, அந்த குழம்பு இதெல்லாம் ஒரு 16 வகை 20 வகையெல்லாம் சாப்பிட முடியாது. சாப்பிட்டதுக்கப்புறம் கடல மிட்டாய், எள்ளு மிட்டாய் வரைக்கும் சாப்பிட முடியாது. யாருக்கு கிடைக்குது? வேலைக்கு போகிறவங்க, மார்க்கெட்டுக்குள்ள இருக்கவங்க மட்டும்தான் கிடைக்குது. அப்படி சாப்பிடாதவங்க நிறையா பேர் கஷ்டப்பட்டு நம்ம மட்டும் எதிர்பார்க்குறாங்கன்னா அவங்க முடிஞ்ச அளவு செய்ய முடியாதுனாலும் லேசாக நம்ம செஞ்சுட்டோம் அப்படிங்கிற எண்ணத்தோடு நம்ம வாழ்க்கையை கடந்து போயிடும். நம்மகிட்ட மட்டும் ஏன் கேட்குறாங்கன்னா எல்லார்ட்டையும் தான் கேட்குறாங்க, எல்லாரும் தான் செஞ்சுட்டு இருக்காங்க. அதனால் முடியாததை நம்ம சொல்லி கடந்து போயிடுவோம். அவ்வளோதான். செய்யக்கூடிய வாய்ப்பு, செய்வாங்கன்னு நம்ம நம்பிக்கை கொடுத்த
அந்த அவங்களுக்கு தான் நம்ம நன்றி சொல்லணும். நான் செய்வேன்னு உங்களுக்கு தெரியுமா? என்கிட்ட கேட்குறீங்கள, நான் கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குன்னு உங்களுக்கு தெரியல, அதே நம்மளுக்கு சந்தோஷமான விஷயம் தான். ஆக இந்த கம்பி கட்டும் கதை தீபாவளி ரிலீஸ் ஆகுது. படம் பாருங்க, ரொம்ப என்ஜாயபுளாக இருக்கும், காமெடியாக இருக்கும். நட்டி சார் வேற ஒரு டைமென்ஷனில் பார்ப்பீங்க. முருகானந்தத்துலேருந்து இங்கே இருந்த நடிகர்கள்லேருந்து தொழில்நுட்ப கலைகள்லேருந்து எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. ப்ளீஸ் நீங்கள் மீடியா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நல்லா இருக்கே, பார்க்கலாமே. கம்பி நல்லா கட்டியிருக்காங்களே, பில்லர் நிற்கும் போல இருக்கு, மேலே ஃபவுண்டேஷனை போட்டுடலாம் போல, மேலே ஆசை எழுப்பிடலாம் போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு பாசிட்டிவாக போட்டு விட்டுருங்க. செகண்ட் ஹீரோயின் சொல்லிச்சேதோ, கம்பி நல்லா கட்டிட்டாங்கோ, நல்லா அந்த கட்டிட்டு அந்த பில்லரு அது நல்லாவே இருக்கும். அது வந்து நான் அப்படி கட்டினா அந்த கம்பி நான் பார்த்தேன். என்னமா கம்பியா வாங்கிட்டு வரல, பிரியாணியா வாங்கிட்டு வந்திருக்காரு, கம்பியா வாங்கல. ஆக இந்த கதை, இந்த படம் உங்கள் கையில் இருக்கு. எழுத்தாளர் கல்கி சொன்னது போல ஒரு நல்ல கதை, நல்ல ஒரு படைப்பு நன்றாக இருந்தால் அதை ஏழை எளிய கடைசி மக்களிடம் வரை கொண்டு சென்று விடுங்கள். அதிலிருந்து ஏதாவது தவறுகள் இருந்தால் அதை சுட்டி காட்டுங்கள்னு எழுத்தாளர் கல்கி சொல்லியிருக்காரு. இது நல்லதை நீங்கள் எழுதும், குறைகள் இருந்தால் சுட்டி காட்டுங்கள். ரவி சார் கூட சாயந்தரம் என்னை பார்த்து பேசணும்னாரு. எனி டைம் அடுத்த படத்துக்கு அட்வான்ஸ் கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். சாயந்தரம் பார்த்து பர்ஸை வீட்டில் வச்சுட்டு ஏதாவது சொன்னார்னா ரொம்ப டென்ஷன் ஆயிடுங்க. இல்லாட்டி ஜிபே ஏதாவது பண்ணுங்க. 10 நிமிஷம் கூட பேசுகிறீங்க. ஐ லவ் யூ சார், தேங்க்யூ. எல்லாம் படம் நன்றி. வந்திருக்க பத்திரிகை ஊடக நண்பர் எல்லாருக்கும் வணக்கம். இந்த கடைசியாக பேச வைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம். ஏன்னா எல்லாத்துக்கும் முன்னாடி பேசிடுவாங்க எல்லாரும். ஸோ ஆல் தட் ஐ கேன் சே, எல்லாருக்கும் நன்றி தான் என்னால் இப்போதைக்கு சொல்ல முடியும். முதல்ல நான் எங்கள் தயாரிப்பாளர் ரவி சாருக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா அந்த படத்தை அந்த கிவன் டைமில் முடிக்கிறதுங்கிறது கஷ்டமான ஒரு விஷயம். நம்ம கவிஞர் சொன்ன மாதிரி மாநிலத்தில் பெருத்த அரிதுன்னு சொன்னார். அது மாதிரி ஃபுல் பேமெண்ட் வாங்குறதுக்கு எப்போவுமே அரிது. அதில் ஜிஎஸ்டியோடு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி. அண்ட் டைரக்டர் ராஜநாதன் ரொம்ப அருமையான ஒரு டைரக்டர். கதை சொல்லும்போதே நிறுத்தி நிதானமாக பொறுமையாக சொல்லுவார். எனக்கு ஒரு சின்ன டவுட் இருந்தது, ஃபர்ஸ்ட் படம் பண்ணுறாரு, இவர் பக்காவாக பண்ணிடுவாருன்றதுல ஸ்கிரிப்ட் கொடுங்கன்னு கேட்டேன். பவுன் ஸ்கிரிப்ட் கொடுத்தாரு. முதல்ல ஒன்று கொடுத்தாரு, அது ஆக்சுவலாக எனக்கு பிடிக்கல. அப்போ ஒரு சின்ன பயம் இருந்தது. அதுக்கப்புறம் கரெக்ட் பண்ணிட்டு வேற ஒரு வெர்ஷன் ஒன்று கொடுத்தாரு. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த கதை. அதான் கம்பி கட்டின கதையாக மாறிச்சு. அப்புறம் ப்ரொடியூசர், ப்ரொடக்ஷன் ஹவுஸ் பேர் வந்து மங்காத்தா மூவிஸ்ன்னு சொன்னாங்க. அப்போ தான் நான் ரவி சாரை மீட் பண்ணேன். அப்போ இந்த கதையை பார்க்கும்போது எனக்கு மங்காத்தானோன்னு இந்த உள்ளே வெளியே ஞாபகம் வந்தது. இந்த டைட்டில் நல்லா இருக்குமேன்னு அவர் ரவி சார், நான் பார்த்திபன் சார்ட்ட இருக்கு, என்னால் அது வாங்க முடியாது, ஏங்க போய் கேட்டால் கொடுப்பாருங்க அப்படின்னு சொன்னேன். சார் உங்களை பார்க்கறதுக்கு எனக்கு பயமாக இருக்குது, அவரை போய் நான் எங்கே பார்க்குறது அப்படின்னு சொல்லி சொன்னார் அவர். அப்புறம் ரெண்டாவது வந்து எல்லாரும் ட்ரீட் பண்ணுறது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் ட்ரீட் பண்ணுற விஷயங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் ஃபஸ்ட்டு படம் கொஞ்சம் ஓரளவு ஒரு பட்ஜெட்டை சுருக்க ட்ரை பண்ணுவாங்க. இவர் அதை எதுவுமே கேள்வி கேட்கல. அவர்கிட்ட ஒரு விஷயம் எப்படி புரிஞ்சுதுன்னு எனக்கு தெரியல. சில பட்ஜெட் வந்து அந்த படத்தோட கதை டிமாண்ட் பண்ணும், இந்த படத்தோட கதை டிமாண்ட் பண்ணுதுன்னு சொல்லி அவர் செலவு பண்ண ஆரம்பிச்சார். எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது முதல் படம் பண்ணுறதுக்கு. ஆனால் என்ன, முதல் படம் பண்ணும்போது போர்ட் ஆஃப் டிரெக்டர்ஸ் வச்ச முதல் ப்ரொடியூசர் அவர் தான் நான் இப்போ பார்க்குறேன். உள்ளே போனால் எப்படி ஒரு 10-15 பேர் வரவங்க, ஒவ்வொரு ரேட்டுக்கு ஒவ்வொரு அமௌண்ட்டுக்கு ஒரு கேட்டகரி வந்து கையெழுத்து போடணும், இப்படிலாம் இருந்தது. அண்ட் சிங்கமுடி சார், என்னால் வந்து அவர் எப்படி சொல்கிறது, இப்போ நீங்கள் அவர் பேசும்போதே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்கிற டீட்டெயில் பண்ணுற ஒரு விஷயம் இருக்குல்ல, அவர் கதை சொல்லி நீங்கள் கேட்கணும். படம் பார்க்குற மாதிரி இருக்கும். அந்த படத்தை நம்ம நடிச்சிட மாட்டோமான்னு தோணும், நம்ம அட்லீஸ்ட் அது ஒளிப்பதிவு பண்ண மாட்டோமான்னு தோணும். அந்த அளவுக்கு சொல்லுவார். ஒவ்வொரு சாதாரண விஷயத்துக்கு நியூவன்சஸ். இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன், அங்கே போய் எழுதுனாங்கன்னு இல்லை. இப்போ ஒரு ஸ்கிரிப்ட் எழுதுகிறோம், சீன் எழுதுறோம்னா ஒரு வாரம் கழிச்சு அது வேற கலரில் தோணும் நமக்கு. அங்கே போய் நாங்கள் பண்ணது இம்ப்ரோவைசேஷன் தான், அங்கே போய் எழுதலை. அது மட்டும் நான் கேரண்டியாக சொல்லுறேன். ஏன்னா முதல்ல இந்த கதை பக்கா பவுண்டட் ஸ்கிரிப்டாக இருந்தது. அங்கே போய் பேசும்போது இதில் இன்னும் கொஞ்சம் ஃபன் எலமெண்ட் இருந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா விதவிதமாக 4 கேரக்டர்ஸ் இருக்காங்க. அந்த 4 கேரக்டர் ஒருத்தருக்கு வந்து சப்போர்ட் பண்ணல. ஸோ அங்கே போய் இம்ப்ரோவைஸ் பண்ணுறது தான். அதை தான் அங்கே போய் எழுதினாங்கன்னு சொல்கிறாங்க. அப்படி எதுவுமே நடக்கலை. அண்ட் ஒன் மோர் திங், அண்ட் நம்ம கோதண்டம் சார் சொன்னார், எல்லாருக்கும் போய் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுங்கள். எல்லாரும் சொன்ன மாதிரி எல்லாருக்கும் செஞ்சுட்ருக்காங்க, முடிஞ்ச வரைக்கும் செஞ்சுட்ருக்காங்க. ஆனால் சில ஃபோன் வரும்,
1ஆம் கிளாஸ் பையன் படிக்கிறான், அவனுக்கு ஃபீஸ் கட்டணும்னு வரும். சரி சார் என்ன டீட்டெயில் அனுப்புங்க அப்படின்னா 48,000 ரூபா பில் அனுப்புவாங்க. அதில் 1ஆம் கிளாஸ் படிக்கிற பையன் 48,000 ரூபா என்னன்னு புரியல, அப்படி ஒரு சின்ன குழப்பம் வரும் நமக்கு. ஸோ அந்த மாதிரி நடக்கிற விஷயங்கள் உண்டு. அண்ட் நம்ம இந்த டீமுக்கு வந்து நான் ஆக்சுவலாக தேங்க்ஸ் சொல்லுவேன். ஏன்னா ஆர்ட் டைரக்டர் சிவா இருக்கட்டும், அவர் பண்ண ஒர்க் வந்து என்னால் மறக்கவே முடியாது. அந்த டைமில் மழை, அது வேலூரில் இது இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே வேறு இல்லை, நாங்கள் போன கிராமத்தில் அதுக்குள்ளே எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி அவர் வந்து அந்த ஆசிரமம் செட்டு போட்டதெல்லாம் வந்து மறக்கவே முடியாது என்னால். கேமராமேன் ஜெய், அவர் வந்து ரொம்ப ப்ரில்லியண்ட்டான ஒரு கேமராமேன். அதாவது நாங்களாம் யோசிப்போம் சினிமாட்டோகிராஃபி பண்ணும்போது ஒரு கேமராவில் பண்ணுறதுங்கிறது ஓரளவுக்கு ஈஸியாக இருக்கும் ஓரளவு. ஆனால் 2 கேமரா டிஃப்ரெண்ட் ஆங்கிள் பண்ணும்போது ஆங்கிள் ஆஃப் லைட் மாறும், ஆங்கிள் ஆஃப் ஆக்டர்ஸோட பொசிஷன் மாறும், எல்லாமே மாறும். அதை வச்சு அவர் பண்ணிட்டே இருப்பார். அதாவது நாங்கள் எப்படி பண்ணுறீங்கன்னு அவர்கிட்ட கேட்டுட்டு இருப்போம். அவர் அங்கே கை காட்டுவார், இந்த மாதிரி லென்ஸ் இப்படின்னு. அதை தான் சொன்னாங்க, இந்த மாதிரி 2 பேரும் கண்ணால் பேசிக்கிறாங்க அது இதுன்னு. அதுதான். ரெண்டாவது வந்து தலையீடுங்கிறது வந்து என்கிட்ட எப்போவுமே இருக்காது. ஏன்னா நம்ம சப்போர்ட் பண்ணுறது தான். ஒரு சீன் பேசும்போது இப்படி பண்ணலாமா இந்த மாதிரி ஒரு சீன் இந்த படத்தில் வந்திருக்கு, எப்படி பண்ணலாம் அப்படி பேசும்போது அப்படிப்பா சப்போர்ட் பண்ணிப்போம் ஒருத்தர். சினிமாட்டோகிராஃபிலே அவர் சில விஷயங்கள் கேட்பாரு. சார் ஆங்கிள் ஆஃப் லைட் மாறுது, பொசிஷன் மாறுது, நீங்கள் இங்கே நிற்கிறது பதில் அங்கே நிற்கிறீங்களா, எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும், உங்கள் கம்ஃபர்ட்டுக்கு தான் நான் நடிக்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அவர் பண்ணது தான். அப்படி தான் ஒருத்தர் சப்போர்ட் பண்ணுறது தான். அப்படி தான் இந்த விஷயம் நடந்தது. அண்ட் முருகானந்தம் ரொம்ப அருமையான ஒரு ரைட்டர், ஸ்க்ரீன் பிளே. அவர் வந்து எப்படி சொல்கிறது, சிரிக்க வச்சுக்கிட்டே இருப்பார். அவரே சொல்லுவார், போன வாரம் இதை நான் எழுதும் போது எனக்கு வந்து அது பெட்டராக தெரிஞ்சுது, இது எனக்கு பெட்டராக தெரியல, ஒரு நிமிஷம் பேசிக்கோமா அந்த சீனை அப்படின்னு சொல்லி பேசி பண்ணது தான். அதுக்கு சிங்கம்புலி சார் கொடுத்த சப்போர்ட்டாக இருக்கட்டும், ராஜநாதன் கொடுத்தா இருக்கட்டும், ப்ரொடியூசர் ரவி சப்போர்ட்டாக இருக்கட்டும், மறக்கவே முடியாது. ரெண்டாவது அவங்க சொன்ன மாதிரி எல்லாம் பாடி ஃபிட்னஸ் ஃபெனட்டிக்ஸ் இவங்க எல்லாருமே. 4-5 மாடி ஒரு இடத்துல தங்கியிருந்தோம், 5 மாடி இருக்கும். அவர் விடாமல் காலிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் நடந்துட்டே இருந்தார், படியேறிட்டே இருந்தார். ஏங்க இதுக்கு பதிலாக நீங்கள் பேசாமல் ரோட்டில் போய் ஓடிக்கலாம், அதை விட இது பெட்டர் எக்ஸசைஸ் தலைவானார். சரி ரொம்ப சந்தோஷங்க, ரவி சார் அப்படிப்பட்டவர். அப்புறம் முகேஷ், தயவு செஞ்சு இவங்க சொல்கிறாங்களா சாப்பிட்றாதீங்க, இந்த மெயின்டைன் பண்ணுறீங்க, இது பக்காவாக மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். இது நீங்கள் பண்ணுறது ரொம்ப சிங்கமுடி சார் கோச்சிக்கிறாரு, ரொம்ப கஷ்டம். இது நீங்கள் தயவு செஞ்சு பண்ணுங்க, இதை மெயின்டைன் பண்ணுங்க. ஏன்னா இது ஃபியூச்சர், இது அப்படி தான் இருக்கும், உங்களுக்கு வயசு வேறு இன்னும் இருக்குது. ஸோ அதனால் ப்ளீஸ் இவங்க இந்த பேச்செல்லாம் நம்பிடாதீங்க. அண்ட் ஸ்ரீரஞ்சனி, அவங்களுக்கு லாங்குவேஜ் புரியலைனாலும் அந்த ஸ்கிரிப்டை கேட்டுட்டு வாங்கி படிச்சுட்டு அதை மக்கப்பட்டு அந்த எக்ஸ்பிரஷனோட பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது எக்ஸ்பிரஷனோட எப்படி உங்களுக்கு தமிழ் தெரியும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினச்சேன் நான். ஆனால் ரொம்ப அருமையாக பண்ணீங்க, தேங்க்யூ. அதே மாதிரி ஷாலினி, பெரிய ஃபியூச்சர் இருக்குங்க அவங்களுக்கு. ரொம்ப நல்ல டான்ஸரும் கூட, நல்ல டைமிங் அவங்களுக்கு எல்லாமே. ரொம்ப ரொம்ப நல்ல மனிதர், பெண்மணியும் கூட. அமைதியாக பேசுவாங்க, அதான் என்ன பேசிக்கிட்டே இருப்பாங்க, அதான். அப்புறம் ஸ்வீட்டாக ரொம்ப ஸ்வீட்டாக பேசுவாங்க. அப்புறம் முத்துராமன் சார், ரொம்ப அருமை சார் நீங்கள் பண்ணது, பெரிய பெரிய கோஆப்ரேஷன் சார் நீங்கள் பண்ணது. அந்த நைட்லேயே உங்களை படாத பாடுபடுத்தி எலக்ட்ரிக் ஷாக்லாம் உங்களுக்கு கொடுத்து உங்களை படுத்திருக்கோம். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார், நீங்கள் பண்ணி கொடுத்தது ரொம்ப நன்றி சார். அந்த கேமராமேன் ஜெய் சொல்லியாச்சு. எங்கள் எடிட்டர் ஃபாசில், அவர் வந்து ஆக்சுவலாக இந்த படத்தோட ப்ரொடியூசர் வந்து ரவி சார், காசு கொடுத்தது ரவி சார், ஆனால் ப்ரொடியூஸ் பண்ணது ஃபாசில் தான், அதுதான் நான் சொல்லி ஆகணும். அப்புறம் மாஸ்டர் கிரண் மாஸ்டர், ரொம்ப அருமையாக அந்த சாங் பண்ணீங்க. ராதிகா மாஸ்டர் என்னோட தேங்க்ஸ், நம்மளோட ஃபைட் மாஸ்டர் தேங்க்ஸ். மொத்தத்தில் ஒருத்தர் நாங்கள் தேங்க்ஸ் சொன்னோம், எங்கள் மகேஷ் காரு, அவருக்கு தான் எதாக இருந்தாலும் கரெக்டாக ஹேண்டில் பண்ணுவார். டைமுக்கு வரணும், டைமுக்கு போகணுன்னு ரொம்ப குறியாக இருப்பார். அந்த பட்ஜெட் மீறுற மாதிரி இருந்ததுன்னா அவரே சொல்லுவார், ஏன் டீ எழுத்துந்து எல்லாம் ஏன் ஜென்மத்தை டீன்னு ஆரம்பிச்சுவார் அவர். அது ரொம்ப நல்லா, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அந்த மாதிரி நம்ம கண்ட்ரோல் பண்ணிடலாம். அந்த சாம் சார் அன்பிலியபிள் சார். சாரி, ஜாவா சுந்தரேசன், சாரி, எனக்கு அப்படியே சாம்சன் கூட பழகிடுச்சு சாப்பாடு செய்தி. ஸோ அது உங்களோட கோஆப்ரேஷன் மறக்கவே முடியாது. அப்புறம் கோதண்டம் சார், எப்படி அந்த பாஷையை நீங்கள் மேக்கப் பண்ணிக்கணும். அங்கேயே அந்த சீனை எடுக்கும்போது நிறைய பேர் இருந்தாங்க, ஜூனியர் ஆர்டிஸ்ட்லாம் இருந்தாங்க. அவங்க எல்லாருமே சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்க இவர் பேச பேச. அவங்களுக்கு எப்படி சார் நீங்கள் மனப்பாடம் பண்ணி அவங்க வந்து கேட்டாங்க, தெரியலங்க அப்படின்னு சார். அப்போ டப்பிங்கோட பெயினை பற்றி யாருமே யோசிக்கல, இப்போ தான் யோசிச்சிருக்காங்க. ரொம்ப அருமை. ஆமாம், அதுக்கு வாங்குவோம், அதுக்கு மேலே கூட இருக்கலாம். அப்புறம் டாவின்சி சரவணன், ரொம்ப அருமையான ஒரு எழுத்தாளர், ரொம்ப நல்லா பேசுவார், ரொம்ப சிரிக்க பேசுவார். ஒவ்வொரு சீன்லையும் வந்து புது புது நியூஆன்சஸ் ஆட் பண்ணுவார். அதெல்லாம் வந்து அன்பிலீவபிள். இந்த படம் வந்து ஒரு சின்ன படமாக ஆரம்பித்து இப்போ இதாகணும் அப்படின்லாம் பிளான் பண்ணவே இல்லை. இந்த ஸ்கிரிப்ட் என்ன டிமாண்ட் பண்ணிதோ அதுதான் நாங்கள் பண்ணோம். அதுக்கு இவ்வளோ பெரிய பொருட்செலவில் பண்ண எங்கள் ப்ரொடியூசருக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் எங்களோட கவிஞர்களுக்கு நன்றி, எங்கள் கூட ஒர்க் பண்ண டெக்னீஷியன் எல்லாருக்குமே நன்றி. யார் பேராவது விட்டுருந்தேன்னா. ரெண்டாவது
மாஸ் ஆடியோ அவங்களுக்கு நம்ம சொல்லி மாஸ் ஆடியோ ரைட், அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் இந்த ஆடியோ ரிலீஸ் பண்ணதுக்கு. அப்புறம் ஹரி உத்ரா சார், இந்த படத்தை நம்பி நான் பண்ணி ஆவேன்னு சொல்லி நீங்கள் சொன்னாங்க ரவி சார், ரொம்ப தேங்க்ஸ் உங்களுக்கு. அண்ட் உங்ககிட்ட எல்லார்கிட்டையும் இப்போ நான் ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்கறது ஒன்றே ஒன்று தான், என்னோட எல்லா படத்தையும் சப்போர்ட் பண்ணிக்கிங்க, இந்த படத்தை நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். 17ஆம் தேதி வருது, ஸோ தயவுசெஞ்சு எல்லாரும் ஃபேமிலியோட தேட்டரில் வந்து பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச், ரொம்ப நன்றி. போட்டிருந்தார் 4 தான் செலக்ட் பண்ணியிருந்தோம், மிச்சம் இருக்காது. அது எல்லாமே அடுத்த படம் பண்ணும்போது நான் கேட்டு வாங்கிக்கிறேன் உங்ககிட்ட இருந்து, நீங்கள் யாருக்கும் கொடுக்காம வச்சுருந்தீங்க, ரொம்ப அருமையாக இருந்துச்சு, அதுக்கு ரொம்ப நன்றி. அதே மாதிரி ஆர்ஆர்னு ஒரு விஷயம், ரீ ரெக்கார்டிங்னு ஒரு விஷயம் ரொம்ப பிரமாதமாக பண்ணுது. இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான ஒரு ஸ்கிரிப்ட், இதுக்கு அந்த கண்டினியூஷனை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அதை பண்ணது வந்து எக்ஸ்ட்ராடினரியாக இருந்தது. தேங்க்ஸ், தேங்க்ஸ், தேங்க்யூ. ஸோ யார் பேராவது விட்டுருந்தா மன்னிச்சுங்க. தேங்க்யூ ஸோ மச்.